வெல்கம் டு ஐகெட் ஐஏஎஸ் அகாடமி. ஸோ லாஸ்ட் கிளாஸ் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா ஏர் பொல்யூஷன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ப்ளஸ் ஏர் பொல்யூஷனில் வந்து கவர்மெண்ட்டோட மெஷர்ஸ் என்ன, அதோட இம்பேக்ட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருந்தோம் இல்லையா. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வாட்டர் பொல்யூஷன் அப்படின்னா என்ன, ஸோ அதனால ஹியூமன்ஸ்க்கு என்ன இம்பேக்ட் இருக்கும், அதை மிட்டிகேட் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட் என்னென்ன மெஷர்ஸ் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை பேஸ் பண்ணி வாட்டர் பொல்யூஷனில் ரொம்ப முக்கியமான கான்செப்ட்ஸ் என்ன அப்படின்னா யூட்ரோஃபிகேஷன் அப்படின்றது. அப்போது இதில் இன்றைக்கி என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா யூட்ரோஃபிகேஷன்னா என்ன, ப்ளஸ் ரொம்ப முக்கியமான விஷயம் டிசால்வ்டு ஆக்சிஜன்னா என்ன, பயாலஜிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட்னா என்ன, கெமிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட்னா என்ன, இது எல்லாத்தையும் இதில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ப்ளஸ் இது இல்லாமல் நம்ம ஜென்ரலாக லாஸ்ட் வீடியோ பார்த்தது தான் ஏன்னா பயோமேக்னிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பயோமேக்னிஃபிகேஷனுக்கும் வாட்டர் பொல்யூஷனுக்கும் என்ன லிங்க் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஓகேவா. ஸோ அப்போ வாட்டர் பொல்யூஷன்னா என்ன, லைக் ஏர் பொல்யூஷன் மாதிரியே ஏதோ ஒரு எக்ஸ்டர்னல் சப்ஸ்டன்ஸு த்ரெஷ்ஹோல்டு அந்த ஹார்ம்ஃபுல் அந்த த்ரெஷ்ஹோல்டு லெவலில் தாண்டி போயிடுச்சு அப்படின்னா ஹியூமனுக்கு ஹார்ம்ஃபுல்லாக இருக்கும். அது வாட்டரில் நடந்துச்சு அப்படின்னா அதுதான் வாட்டர் பொல்யூஷன். ஓகேவா. அப்போது வாட்டர் பொல்யூஷன் ரெஃபர்ஸ் டு த கண்டாமினேஷன் ஆஃப் வாட்டர் பாடிஸ். கண்டாமினேஷன் நடக்கலாம், அந்த வாட்டர் பாடிஸ் எதுவாக இருக்கலாம், ரிவராக இருக்கலாம், லேக், ஓஷன்ஸ் அண்ட் கிரவுண்ட் வாட்டர் அப்படின்றது. அது எய்தர் மேபி ஃபிசிக்கல், கெமிக்கல், பயாலஜிக்கல், இந்த மூணு வேலையும் ஒரு வாட்டர் குவாலிட்டியை டீக்ரேட் பண்ணுது. ஹியூமன் கன்சியூம் பண்ணுற அளவுக்கோ இல்லை ஹியூமன் டெய்லி பர்பஸ்க்கு யூஸ் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு வாட்டர் இருந்துச்சு அப்படின்னா அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா பொல்யூட்டட் வாட்டர் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே. ஸோ அப்போ இதுக்கான காசல் ஏஜென்ட்ஸ் என்னென்ன பொல்யூட்டன்ஸ்லாம் இதில் இருக்குது, ப்ளஸ் இந்த கான்செப்ட் பற்றிலாம் இன்றைக்கி டீட்டெயில்டாக பார்ப்போம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா பாயிண்ட் சோர்சஸ் எங்கெங்க இருந்தெல்லாம் ஃபஸ்ட்டு வருது அப்படின்றது. ஏர் பொல்யூஷனுக்கு எப்படி நம்ம சோர்சஸ் பார்த்தோமோ அதே மாதிரி வாட்டர் பொல்யூஷன்ஸ்க்கு ஸ்பெசிஃபிக்காக சில சோர்சஸ் இருக்குது. ஓகேவா. பாயிண்ட் அப்படின்னா என்ன அர்த்தம், நம்ம அதை பாயிண்ட் பண்ணி சொல்லலாம் இந்த பொல்யூஷன் இந்த இடத்துல இருந்து தான் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா. ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா இண்டஸ்ட்ரியல் எஃப்ளூயன்ஸ்மா, இவங்க தான் மேஜராக ரிவரை வந்து பார்த்தோன்னா டேமேஜ் பண்ணுறது ப்ளஸ் வாட்டர் பாடிஸை டேமேஜ் பண்ணுறது. எக்ஸாம்பிளுக்கு நம்ம பக்கத்தில் இருக்கிற கூவம் ரிவரே பார்த்துக்கலாம். ஓகேவா. கூவம் ரிவர் இருக்கிறதுலே என்னென்னா ஒன் ஆஃப் த மோஸ்ட் என்டேஞ்சர்டு வாட்டர். ஓகேவா. இப்போ இண்டஸ்ட்ரீஸ் டிஸ்சார்ஜ் டாக்ஸிக் கெமிக்கல்னா என்ன, மெர்க்குரி இருக்கலாம், ஓகேவா, கேட்மியம், ஹெவி மெட்டல்ஸ். ஸோ இந்த மாதிரி டாக்ஸிக் கெமிக்கல்ஸை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வாட்டரில் அன்ட்ரீட்டடாக ட்ரீட் பண்ணாமே ரிலீஸ் பண்ணும்போது அது என்ன ஆகுது அப்படின்னா வாட்டர் பொல்யூஷன் கிரியேட் ஆகுது அப்படின்றது. ஹெவி மெட்டல்ஸாக இருக்கலாம், டைஸ் இருக்கலாம், ஆசிட்ஸ், ஆல்கலிட்ஸ், இதெல்லாம் டைரெக்டாக என்ன ஆகுது அப்படின்னா ரிவரில் போயோ லேக்ஸில் போயோ கனெக்ட் ஆகுது. ஓகேவா. ஸோ அதனால என்ன ஆகுது அப்படின்னா ரிவர் பொல்யூஷன் கிரியேட் ஆகுது. ஸோ டேனரிஸ்ல இருந்து என்ன கிரியேட் ஆகும் அப்படின்னா குரோமியம் கண்டாமினேஷன். எக்ஸாம்பிள் இதெல்லாம். ஓகே. டேனரிஸ்ல இருந்து குரோமியம் கண்டாமினேஷன் வரும் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. எங்க எக்ஸாம்பிள் அப்படின்னா கங்கா ரீஜனில் அதிகமாக டேனரிஸ் வாட்டர் வந்து உள்ள இன்வால்வ் ஆகுது. தென் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ்ல இருந்து டைஸ் அதிகமாக வரும். பேப்பர் மில்ஸ்ல இருந்து ப்ளீச்சிங் ஏஜென்ட்ஸ் அதாவது குளோரின் காம்பவுண்ட்ஸ் இதெல்லாம் பேப்பர் இண்டஸ்ட்ரீஸ்ல இருந்து அதிகமாக வரும் அப்படின்றது. ஸோ சென்ட்ரல் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு என்ன எஸ்டிமேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 30% ஆஃப் டோட்டல் வாட்டர் பொல்யூஷன் இந்தியாஸ் கம்ஸ் ஃப்ரம் தி இண்டஸ்ட்ரீஸ். ஓகே. 30% வாட்டர் பொல்யூஷன், அதாவது 100ல் 30% வாட்டர் பொல்யூஷன் எங்கேருந்து வருது அப்படின்னா இண்டஸ்ட்ரீஸ் மட்டுமே கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க வாட்டர் பொல்யூஷனுக்கு அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் சோர்ஸ் என்ன அப்படின்னா முனிசிபல் சீவேஜ்மா, நம்ம ட்ரைனேஜ் சிஸ்டம்ல இருந்து இல்லை ஸ்டாம் வாட்டர்ஸ்ல இருந்து நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற அந்த சிஸ்டம்ல இருந்து வரக்கூடியது அடுத்தது பாயிண்ட் சோர்சஸ். ஓகேவா. ஸோ அப்போ சீவேஜ் வாட்டர், ஹவுஸ் ஹோல்ட் வேஸ்ட் வாட்டர், ஹியூமன் எக்ஸ்கிரீட்டா, கிச்சன் வேஸ்ட்டு, டிட்டர்ஜென்ட்ஸு, இது எல்லாமே நெக்ஸ்ட் வாட்டரை பொல்யூட் பண்ணுறதுக்கான ஒரு ஏஜென்ட்ஸாக இருக்கு. ஓகே. ஸோ அப்போ மேஜர் சோர்சஸ் ஆஃப் ஆர்கானிக் பொல்யூஷன். ஆர்கானிக் பொல்யூஷன் அப்படின்னு பார்க்கும்போது இது எல்லாமே நம்ம வேஸ்ட் வாட்டர் கிச்சன்ல இருந்து ரிலீஸ் பண்ணுறதா இருக்கட்டும், இது எல்லாமே ஆர்கானிக் பொல்யூஷன்ஸாக இருக்கும். இந்த ஆர்கானிக் பொல்யூஷன் என்ன பண்ணும் அப்படின்னா பயாலஜிக்கல் ஆக்சிஜன் டிமாண்டை இன்க்ரீஸ் பண்ணிவிடும். ஓகேவா. பயாலஜிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆனிச்சு அப்படின்னா டிசால்வ்டு ஆக்சிஜன் என்ன ஆகும் அப்படின்னா கம்மியாகும். வாட்டரில் இருக்கக்கூடிய டிசால்வ்டு ஆக்சிஜன் கம்மியாகும். அப்போது பயாலஜிக்கல் ஆக்சிஜன் டிமாண்டும் டிசால்வ்டு ஆக்சிஜனும் இன்டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்கும். ஓகேவா. ஸோ ஒரு வாட்டரில் டிசால்வ்டு ஆக்சிஜன் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா பயாலஜிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட் வந்து கம்மியாக இருக்கும். இல்லை பயாலஜிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட் அதிகமாக இருக்குது அப்படின்னா டிசால்வ்டு ஆக்சிஜன் கம்மியாக இருக்கும். ஓகேவா. ஸோ இந்த கான்செப்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி பார்ப்போம். டிசால்வ்டு ஆக்சிஜன்னா ஒன்றும் இல்லை, ஒரு வாட்டர் எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த வாட்டரில் எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஆக்சிஜன் வந்து டிசால்வ் ஆகிருக்கு அப்படின்றது தான். பயாலஜிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட் அப்படின்றது பயாலஜிக்கல் அப்படின்னா என்னன்னா ஏதோ ஒரு மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் இல்லை பாக்டீரியா, ஃபங்கை இதெல்லாம் இருக்குது அப்படின்னா இதுக்கு டீகம்போஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஆக்சிஜன் தேவைப்படுதோ அதுதான் பயாலஜிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட். அப்போது ஒரு லேக்லேயோ ஒரு ரிவர்லேயோ நமக்கு வந்து பாக்டீரியாவோ ஃபங்கையோ இல்லை இந்த மாதிரி மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா
டீகம்போசிஷன் நடத்தணும். அது ஓகே, டீகம்போசிஷன் ப்ராசஸில் இன்வால்வ் ஆகும். இப்போ டீகம்போசிஷன் ப்ராசஸில் இன்வால்வ் ஆகும்போது அதுக்கு என்ன தேவைப்படும்? அதிகமாக ஆக்சிஜன் தேவைப்படும். ஸோ அப்போ வாட்டரில் இருக்கக்கூடிய டிசால்வ்டு ஆக்சிஜன் எல்லாத்தையும் யார் எடுத்துப்பா? ஃபங்கை, பாக்டீரியா, அந்த மாதிரி டீகம்போசஸ் எடுத்துப்பாங்க. அப்போ ஜென்ரலாக இருக்கக்கூடிய ஆர்கானிசம்ஸ்க்கு என்ன கிடைக்காது? ஆக்சிஜன் கிடைக்காது. அது மூலமாக டிசால்வ்டு ஆக்சிஜன் வந்து கம்மியாகும் அப்படின்றது தான் இந்த இடத்துல பாயிண்ட். இன்னும் அங்கே பார்க்கும்போது இன்னும் தெளிவாக பார்க்கலாம். ஓகே, ஸோ அப்போ யமுனா ரிவர் 76% ஆஃப் டெல்லி சீவேஜ் வாட்டர்ஸ் எங்கே தான் போகுது? யமுனா ரிவர். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம சென்னையில் எப்படி கூவம் இருக்கோ அதே மாதிரி டெல்லியில் வந்து யமுனா ரீஜன், அங்கே இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே யமுனா ரிவரில் கலக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் நீத்தி ஆயோக் 2019 என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 70% ஆஃப் இந்தியா சீவேஜ் இஸ் அன்ட்ரீட்டட் பிஃபோர் ரீச்சிங் த ரிவர்ஸ். ஓகே, இண்டஸ்ட்ரீஸ் வந்து என்ன ஆகுது அப்படின்னா சீவேஜ் வாட்டரோ என்ன ஆகுது அப்படின்னா ரிவரில் கலக்குது. அதை எல்லாத்தையுமே என்ன பண்ணுறாங்க? ட்ரீட் பண்ணாமல் அப்படியே ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்றது தான். ஓகே, ஸோ இந்த டேட்டாஸ் எல்லாம் ஞாபகம் வச்சுங்க. எதுக்காக அப்படின்னா எங்கேயாவது மெயின்ஸ் பர்பஸ்க்கோ இல்லை ப்ரிலிம்ஸ்லேயே ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா செட் பண்ண முடியும். ஏன்னா எல்லாமே என்னன்னா ஒரு ரெகனைஸ்ட் ஆர்கனைஸ், நீத்தி ஆயோக் கொடுக்குறது, சென்ட்ரல் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு கொடுக்குறது, இதெல்லாம் ஒரு அத்தன்டிகேட்டடான ஒரு டேட்டாவாக இருக்கும். ஸோ அதனால ப்ரிலிம்ஸ்லேயும் ஸ்டேட்மெண்ட் கிரியேட் பண்ணலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் பாயிண்ட் சோர்ஸ் என்ன அப்படின்னா தெர்மல் பவர் பிளான்ட்ஸ்மா. தெர்மல் பவர் பிளான்ட்ஸ் அப்படின்றது என்ன? இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு இண்டஸ்ட்ரி இருக்கு. அந்த இண்டஸ்ட்ரீஸில் ஒரு மிஷினை கூல் பண்ணுறதுக்கோ இல்லை ஸ்டீம் கிரியேட் பண்ணுறதுக்கோ நமக்கு வந்து வாட்டர் வந்து யூஸ் பண்ணும். ஓகேவா? ஸோ வாட்டர் யூஸ் பண்ணும்போது இந்த வாட்டர் என்ன ஆகும் அப்படின்னா இப்போ கூலிங் ஆஃப் இன்ஜின்ஸ்க்கு, ஓகே, இன்ஜினை கூல் பண்ணுறதுக்கு நம்ம வாட்டர் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த இன்ஜினில் இருக்கக்கூடிய ஹாட்னஸ் எல்லாத்தையும் யார் எடுத்துக்கும்? வாட்டர் எடுத்துப்பாங்க. அப்போ வாட்டர் என்ன ஆகிடும் அப்படின்னா ஹீட் ஆகிடும். ஓகேவா? ஸோ இந்த ஹீட் வாட்டரை அப்படியே என்ன பண்ணாது? ட்ரீட் பண்ணாமல், அன்ட்ரீட் பண்ணாமல் நம்ம சீவேஜில் விடும்போது, சாரி ரிவரில் விடும்போது என்ன நடக்கும்? இந்த ரிவரோட பயோடைவர்சிட்டி அஃபெக்ட் ஆகும், ரிவரில் இருக்கக்கூடிய ஆர்கானிசம் அஃபெக்ட் ஆகும். ஏன்னா ஆல்ரெடி இருக்கிற டெம்பரேச்சரை விட இப்போ இருக்கிற டெம்பரேச்சர் என்ன ஆகிடும்? இன்க்ரீஸ் ஆகிடும். அப்போ ஆல்ரெடி இருக்கிற ஸ்பீசிஸ் வந்து அந்த டெம்பரேச்சருக்கு அடாப்ட் ஆகிருக்கும். இப்போ புதுசாக சடனாக ஒரு டெம்பரேச்சருக்கு போகும்போது என்ன பண்ண முடியாது? அடாப்ட் பண்ண முடியாது. ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்மள மாதிரி தான். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்? ஈக்குட்டோரியல் ரீஜன் பக்கத்தில் இருக்கோமா? இப்போ நம்மளை போல்ஸ்க்கு போக சொன்னால் நம்ம என்ன பண்ணுவோம்? அதுக்கான ப்ரொடெக்டிவ் மெஷர்ஸு எக்ஸ்ட்ரீம் நார்த் போலில் நம்மளால் உயிர் வாழ முடியாது. அதே மாதிரி தான் சடனாக ஒரு டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் டிக்ரீஸ் ரிவரில் ஆகும்போது அங்கே இருக்கக்கூடிய ஆர்கானிசம் சஃபர் ஆகும் அப்படின்றது. ஓகேவா? ஸோ இப்போ டிஸ்சார்ஜ் ஆஃப் வார்ம் வாட்டர் யூஸ்ட் இன் கூலிங் இன் டு த ரிவர்ஸ் லேக். இப்போ லேக்ஸ்லேயோ ரிவர்ஸ்லேயோ என்ன பண்ணுறோம் அப்படின்னா வார்ம் வாட்டர் ரிலீஸ் பண்ணுறது தான் தெர்மல் பொல்யூஷன் அப்படின்றது. காசஸ் தெர்மல் பொல்யூஷன், ரெடியூசஸ் ஆக்சிஜன் solubility, stresses the aquatic life அப்படின்றது. நெக்ஸ்ட்டு பவர் பிளான்ட்ஸ் நியர் எக்ஸாம்பிள்மா. ஓகேவா? சின்க்ரௌலி உத்தரப்பிரதேஷ், மத்திய பிரதேஷ் பார்டரில் இருக்கக்கூடிய பவர் பிளான்ட்ஸ் எல்லாமே என்ன பண்ணுறாங்க? தெர்மல் வாட்டர் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. இது மூலமாக என்ன இம்பாக்ட் நடக்கும் அப்படின்னா ஃபிஷ்கில்ஸு, டிஸ்ட்ரப்ஷன் ஆஃப் ப்ரீடிங் சைக்கிள்ஸ், இது எல்லாமே நடக்கும். இப்போ ப்ரீடிங் சைக்கிள் டிஸ்டர்ப்ட் ஆகுது அப்படின்னா அடுத்த என்ன ஆகும்? அடுத்த ஜென்ரேஷன் கிரியேட் ஆகாது. இப்போ அடுத்த ஜென்ரேஷன் கிரியேட் ஆகலை அப்படின்னா மொத்த ஈகோசிஸ்டமும் அடிவாங்கும். ஏன்னா ஆல்ரெடி நம்ம எக்காலஜி ஈகோசிஸ்டமில் என்ன பார்த்தோம்? ஒரு இடத்துல ஒரு ஸ்பீசிஸ் அடி வாங்கினுச்சு அப்படின்னா அதுக்கு மேலே இருக்கக்கூடிய எல்லா ஸ்பீஸுமே என்ன நடக்கும்? இம்பாக்ஷன் நடக்கும் அப்படின்றது. இப்போ ஜென்ரேஷன் கிரியேட் பண்ண முடியல அப்படின்னா இந்த ஸ்பீசிஸ் கிரியேட் ஆகலை அப்படின்னா இதை நம்பி இருக்கிற எல்லா ஸ்பீசிஸ் என்ன ஆகிடும்? அழிஞ்சிடும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா நான் பாயிண்ட் சோர்சஸ். நான் பாயிண்ட் சோர்சஸ்னா ஃபஸ்ட்டு மேஜர் சோர்ஸ் அக்ரிகல்ச்சரல் ரன் ஆஃப். ஃபெர்டிலைசர் மூலமாக, ஃபெர்டிலைசர் அப்படின்னாவே நைட்ரேட்ஸு, ஃபாஸ்பேட்ஸு, இது எல்லாமே. இப்போ இந்த நைட்ரேட் பாஸ்பேட்ஸ் தான் என்ன கிரியேட் பண்ணுதுன்னு சொன்னோம்? யூட்ரோபிகேஷன் கிரியேட் பண்ணுது அப்படின்ட்டு லாஸ்ட் கிளாஸ்லேயும் சொன்னோம், அதுக்கு முன்னாடி கிளாஸ்லேயும் சொல்லியிருந்தோம். ஓகே, ஃபஸ்ட்டு கிளாஸில் இருந்து நம்ம யூட்ரோபிகேஷன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கோம். அந்த யூட்ரோபிகேஷனை கிரியேட் பண்ணுறது யார் அப்படின்னா நைட்ரேட்ஸ் அண்ட் பாஸ்பேட்ஸ். இந்த நைட்ரேட்ஸ் அண்ட் பாஸ்பேட்ஸ் வந்து எங்கேருந்து அதிகமாக வருது அப்படின்னா அக்ரிகல்ச்சரல். ஓகே, நம்ம பெஸ்டிசைட்ஸு, ஃபெர்டிலைசர்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணுறதுனால. ஸோ பெஸ்டிசைட்ஸில் இருந்து பெர்சிஸ்டன்ஸ் கெமிக்கல் வருது. பெர்சிஸ்டன்ஸ் அப்படின்னா ரொம்ப நாளைக்கு இருக்கக்கூடியது. ஓகே, டிடிடி, எண்டோசல்ஃபான், இதெல்லாம் வந்து பெஸ்டிசைடாக யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ எண்டோசல்ஃபான், டிடிடிலாம் ஒரு பெஸ்டிசைட் அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஆஃபன் யூபிஎஸ்சியில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த நேம் எண்டோசல்ஃபான் ரீசென்ட்லி சீன் இன் நியூஸ், ஏன்னா எண்டோசல்ஃபான் ரெஃபர்ஸ் டு அப்படின்னு சொல்லிட்டு கூட கேட்குறாங்க. இப்போ எண்டோசல்ஃபான் அப்படின்றது என்னன்னா ஒரு பெஸ்டிசைட் அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கணும். இப்போ இதெல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா பயோ மேக்னிஃபிகேஷன் இன் ஃபுட் செயின். ஃபுட் செயினில் பயோ மேக்னிஃபிகேஷனை கிரியேட் பண்ணும். இப்போது அடுத்த ஸ்லைடில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா யூட்ரோஃபிகேஷன்னா என்ன, பயோ மேக்னிஃபிகேஷன்னா என்ன, அதுக்கான கிரைட்டீரியாஸ் என்ன, ஏன் வந்து பயோ மேக்னிஃபிகேஷன் நடக்குது, இதெல்லாம் பார்க்குறோம். அப்போ பார்க்கும்போது இது உங்களுக்கு புரியும் ஏன் பெர்சிஸ்டன்ட் கெமிக்கல் பயோ மேக்னிஃபிகேஷனை நடத்துது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, நெக்ஸ்ட்டு அனிமல் வேஸ்ட்டுமா. ஸோ அனிமல் வேஸ்ட் மூலமாக இப்போ நம்ம டங்ஸ் இருக்கு இல்லையா, கவு டங்ஸு, ஸோ இதெல்லாம் ட்ரைனேஜ்லேயோ சீவேஜ்லேயோ கலக்கும்போது அதில் இருக்கக்கூடிய ஹார்ம்ஃபுல் பேத்தஜன் எல்லாமே என்ன ஆகும் அப்படின்னா ட்ரைனேஜ் சிஸ்டமில் கலக்கும். பெஸ்ட் எக்ஸாம்பிள் எச்சரிசியா கோலை, ஈகோலை. ஓகேவா? ஸோ அக்ரிகல்ச்சர் கான்ட்ரிபியூட் 70% ஆஃப் நைட்ரஜன் லோட்ஸ் இன் வாட்டர் பாடிஸ் குளோபலி.
ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சரல் ஆர்கனைசேஷன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அக்ரிகல்ச்சர் வந்து 70% ஆஃப் என்ன சொல்லியிருக்காங்க நைட்ரஜன் லோட்ஸை வந்து வாட்டரில் வந்து ரிலீஸ் பண்ணுது. ஓகே, ரிலீஸ் பண்ணக்கூடிய நைட்ரஜனில் 70% எதுலேருந்து வருது, அக்ரிகல்ச்சர்லேருந்து மட்டுமே வருது அப்படின்னு சொல்கிறோம். அடுத்த நான் பாயிண்ட் சோர்ஸ் என்னன்னா அர்பன் ஸ்டாம் வாட்டர் ரன் ஆஃப் அப்படின்றது. அப்போ ரெயின்ஃபால் வாஷஸ் ஆயிலு, கிரீஸு, ஹெவி மெட்டல்ஸு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு எலக்ட்ரிக் ஷாப் இருக்குன்னு வச்சுக்கலாம், இல்லை அப்படின்னா ஒரு பைக் மெக்கானிக் ஷாப் இருக்குது அப்படின்னா அங்கே நிறைய ஆயில்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க, நிறைய கிரீஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஒன்ஸ் ரெயின்ஃபால் நடந்து அந்த இடத்துல ரன் ஆஃப் நடக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஆயில், கிரீஸ் இது எல்லாத்தையும் அடிச்சுட்டு வந்து எங்கே தான் போய் கலக்க போகுது, வாட்டரில் தான் கலக்க போகுது. இது மூலமாகவும் என்ன ஆகும் அப்படின்னா ஹெவி மெட்டல்ஸ் வந்து வாட்டரில் வந்து மிக்ஸ் ஆகும். ஓகே, ஸோ மும்பை மான்சூன் ஃப்ளட்டிங் அன்ட்ரீட்டட் ரன் ஆஃப் சென்டர்ஸ் இன் அரேபியன் சி ஆட்ஸ் டாக்ஸிக் பொல்யூட்டன்ஸ். டாக்ஸிக் பொல்யூட்டன்ஸ்னால் மெர்க்குரி, கேட்மியம், ஓகே, அந்த மாதிரி நிறைய வந்து ஹெவி மெட்டல்ஸை உள்ளே ஆட் பண்ணுது. ஸோ இது மூலமாக ஹியூமனுக்கும் இம்பாக்ட் தான், ஹெல்த் இம்பாக்ட் கிரியேட் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் நான் பாயிண்ட் சோர்ஸ் என்ன அப்படின்னா மைனிங் ஆக்டிவிட்டி. மைனிங் ஆக்டிவிட்டி என்ன நடக்கும் அப்படின்னா சல்ஃபைடு மினரல்ஸை எக்ஸ்போஸ் பண்ணும். ஸோ லாஸ்ட் கிளாஸ்லேயே பார்த்தோம் சல்ஃபைடு மினரல்ஸ்னால் என்ன, SO2, ஓகே, SO3 இந்த மாதிரி இருக்கக்கூடிய மினரல்ஸை எக்ஸ்போஸ் பண்ணும். அப்போ சல்ஃபர் இருந்தாவே அது என்ன பண்ணும் அப்படின்னா ஆசிட் ரெயினை காஸ் பண்ணும். ஒன்ஸ் இது ரிவர்லையோ இல்லை வாட்டர் பாடிலையோ மிக்ஸ் ஆகும்போது என்னென்னோ அசிடிட்டியை கிரியேட் பண்ணும் வாட்டரில். ஓகே, அசிடிட்டினா என்ன, pH லெவலை கம்மி பண்ணி விட்டுரும் ஒரு வாட்டரில். அப்போது ஒரு பர்டிகுலர் ஸ்பீசிஸ் என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் pH லெவலில் தான் இருக்கும். இப்போ pH லெவல் கம்மியாகும்போது அந்த ஸ்பீசிஸால் அங்கே சர்வே ஆக முடியாது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரிலீஸ் ஆர்சனிக்கு, லெட்டு, மெர்க்குரி இன்டு ரிவர்ஸ். அப்போது மைனிங் ஆக்டிவிட்டி மூலமாக என்னென்ன மினரல்ஸ்லாம் ரிலீஸ் ஆகும் அப்படின்றத தெரிஞ்சு வச்சு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு சுக்கிந்தா மைன்ஸ் இன் ஒடிசா ஹெக்ஸாவேலன்ட் குரோமியம் கண்டாமினேஷன் வந்து நடக்குது அப்படின்றத ஒரு ஃபேக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது மெயின்ஸில் ஆன்சர் எழுதும்போது இந்த மாதிரி ஃபேக்டை என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு பாயிண்ட் கொடுத்துட்டு அது கீழே சப்ஸ்டான்ஷியேட் பண்ணுறதுக்கு இந்த ஃபேக்டை கொடுக்கலாம். ஓகே, ஸோ டாக்ஸிக் டு தி அக்வாட்டிக் லைஃப் காசஸ் கேன்சர்ஸ் இன் தி ஹியூமன். இப்போ அந்த வாட்டர் நம்ம கன்சியூம் பண்ணும்போது கேன்சர்ஸ் கிரியேட் ஆகலாம், அங்கே இருக்கக்கூடிய அக்வாட்டிக் லைஃப்க்கும் இம்பாக்ட் கிரியேட் ஆகும் அப்படின்றது. ஸோ நேச்சுரல் காசஸ் ஆஃப் வாட்டர் பொல்யூஷனுக்கான நேச்சுரல் காசஸ் என்ன, நேச்சுரல் அப்படின்னா மேன்மேட் இல்லாமல் நேச்சுரலாகவே ஒரு ப்ராசஸ் நடக்குது அப்படின்றது. அப்போது ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா வல்கானிக் எரப்ஷன், இது ஏர் பொல்யூஷனுக்கும் பார்த்தோம். ஓகேவா, ஸோ வல்கானிக் எரப்ஷனில் என்ன நடக்கும் அப்படின்னா ஆசிட்ஸு, டாக்ஸிக் கேஸஸ்ஸு, ஃபார் எக்ஸாம்பிள் SO2, ஹைட்ரஜன் ஃப்ளூரைடு, இது எல்லாமே வாட்டரில் மிக்ஸ் ஆகும். இப்போ வாட்டரில் மிக்ஸ் ஆகும்போது அங்கே இருக்கக்கூடிய என்ன கெமிக்கல் காம்போசிஷனு, pH எல்லாமே சேஞ்ச் ஆகும், அக்வாட்டிக் லைஃப்பை இம்பாக்ட் பண்ணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லோக்கல் கண்டாமினேஷன், யூஸ்வலி ஷார்ட் டேர்ம். ஓகேவா, இது வந்து லோக்கல் கண்டாமினேஷன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஓஷனில் தான் நிறைய என்ன இருக்குது அப்படின்னா வால்கானிக் எரப்ஷன் இருக்குது. இப்போ ஓஷனோட காம்போசிஷன் தான் மாறும், மொத்தமாக எல்லா குளோபல் லெவலில் சேஞ்ச் ஆகாது. ஓகேவா, அதனால தான் இது லோக்கலி கண்டாமினேஷன். எக்ஸாம்பிள் என்ன, வால்கானிக் ஐலாண்ட் இன் பசிபிக் ஓஷனில் இருக்கக்கூடிய நிறைய வால்கானிக் ஐலாண்ட்ஸ் மூலமாக அங்கே இருக்கக்கூடிய ரிவர் வாட்டர் வந்து ஓஷன் வாட்டர் வந்து என்ன ஆகுது அப்படின்னா இம்பாக்ட் ஆகுது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா அடுத்த நேச்சுரல் காசஸ் சாயில் எரோஷன்மா. ஸோ சாயில் எரோஷன் அப்படின்றது ரிவர் மூலமாக நடக்கலாம், இல்லை ஏர் மூலமாக நடக்கலாம். அது நெக்ஸ்ட் என்ன நடக்கலாம், பூச்சி அந்த மாதிரி மூலமாகவும் என்ன நடக்கும் அப்படின்னா சாயில் எரோஷன் நடக்கும். இப்போ சாயில் எரோஷன் அப்படின்றது ரெயின் வாட்டர் செடிமெண்டேஷன் இன்டு த ரிவர்ஸ் அண்ட் லேக்ஸ். ஸோ ரெயின்ஃபால் ஆகும்போது இருக்கக்கூடிய சாயில் எல்லாத்தையும் அடிச்சுட்டு போய் அதை எங்கே சேர்த்து விடும், ரிவர்ஸ்லையோ லேக்ஸ்லையோ இன்க்ளூட் பண்ணிவிடும். இது என்ன பண்ணும் அப்படின்னா வாட்டரோட டர்பிடிட்டியை இன்க்ரீஸ் பண்ணும், ரெடியூசஸ் சன்லைட். இப்போ டர்பிடிட்டி இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா உள்ளே போகிற சன்லைட் என்ன ஆக ஆரம்பிக்கும், கம்மியாக ஆரம்பிக்கும். இப்போ சன்லைட் உள்ளே போகிறது கம்மியாகுது அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய ஸ்பீசிஸ் எல்லாம் என்ன நடக்கும், இம்பாக்ட் ஆகும், அக்வாட்டிக் லைஃப் இம்பாக்ட் ஆகும். ஓகேவா, ஸோ சில்டேஷன் ரெடியூசஸ் ரிசர்வேயர் கெப்பாசிட்டி. ரிசர்வேயர் அப்படின்றது ஒரு டேம். ஓகே, இப்போது ஒரு டேமில் நிறைய ரிவர் போய் கலக்கும்போது எடுத்துகிட்டு போகிற செடிமெண்டேஷன் எல்லாத்தையும் எங்கே கொண்டு போட்டுரும், டேமில் கொண்டு போட்டுரும். இப்போ டேமில் சில்டேஷன் அடியில் என்ன ஆகும் அப்படின்னா சில்டேஷன் அதோட டெப்த் வந்து கம்மியாகிட்டே வரும். ஓகேவா, அப்போது டெப்த்து கம்மியானுச்சு அப்படின்னா அது ரிவர் ஹோல்டிங் அந்த தண்ணியை ஹோல்ட் பண்ணுற கெப்பாசிட்டி வந்து குறைஞ்சிடும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு டீகேயிங் ஆர்கானிக் மேட்டர்மா. ஸோ அடுத்த காசஸ் என்ன அப்படின்னா ஆர்கானிக் மேட்டரை டீகே பண்ணுறது மூலமாக சில கெமிக்கல்ஸ் வந்து உள்ளே இன்வால்வ் ஆகும். நேச்சுரல் வெஜிடேஷன் ஃபால், அதாவது ஒரு மரம் வந்து உடஞ்சி ரிவர் ஃபால்குள்ளேயோ இல்லை லேக்குள்ளேயோ விழுகும்போது அது டீகம்போஷன் நடக்கணும் இல்லையா, அது டீகம்போஷன் நடக்கிறதுக்கு என்ன பண்ணும், திரும்ப வாட்டரில் இருக்கக்கூடிய டிசால்வ்ட் ஆக்சிஜன்ஸ் தான் எடுக்கும். அப்போ அது மூலமாக வாட்டரில் டிசால்வ்ட் ஆக்சிஜன் வந்து கம்மியாகும். ஸோ மற்ற ஸ்பீசிஸ்க்கு என்ன கிடைக்காது, ஆக்சிஜன் கிடைக்காது. ஸோ அனிமல் கேர்கேசஸ் அண்டு டெத் பயோமாஸ் இது எல்லாமே என்ன பண்ணோம் அப்படின்னா டீகம்போஷன் ப்ராசஸ் நடக்கும்போது, ஓகே, டீகம்போஷன் ப்ராசஸ் நடக்கும்.
டீகம்போசிஷன் ப்ராசஸ் நடக்கும்போது இது எதை எடுத்துக்கும் அப்படின்னா டிசால்வ்டு ஆக்சிஜன்ஸை எடுத்துக்கும். டிசால்வ்டு ஆக்சிஜன்ஸை எடுத்துச்சு அப்படின்னா வாட்டரில் இருக்கக்கூடிய டிசால்வ்டு ஆக்சிஜன் என்ன ஆகிடும், கம்மி ஆகிடும் அப்படின்றது தான். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் இன்க்ரீசஸ் ஆர்கானிக் லோடு. வாட்டரில் இருக்கக்கூடிய ஆர்கானிக் லோடை இன்க்ரீஸ் பண்ணிவிடும். இப்போது ஆர்கானிக்னா ஒன்றும் இல்லை, நம்ம கிராப்ஸு ரெசிடியூஸ் இது எல்லாத்தையும் இன்க்ரீஸ் பண்ணிவிடும். இன்க்ரீஸ் பண்ணும்போது அது டீகம்போஸ் பண்ணுறதுக்கு பிஓடி பயாலஜிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகும். பயாலஜிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட்னா ஒன்றும் இல்லை, ஒரு ஆர்கானிக் மேட்டர் டீகம்போஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஆக்சிஜன் தேவைப்படுதோ அதுதான் பயாலஜிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட். ஓகேவா? இப்போ ட்ரீ ஃபெல் ஆகுது அப்படின்றது என்னது, ஒரு பயாலஜிக்கல் மேட்டர், ஒரு ஆர்கானிசம். இந்த ஆர்கானிசம் டீகம்போஸ் பண்ணுறதுக்கு பர்டிகுலர் அமௌண்ட் ஆஃப் ஆக்சிஜன் தேவைப்படும் இல்லையா, அதுதான் பயாலஜிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட். இப்போது இந்த மாதிரி ஆர்கானிசம் ரிவர்லேயோ லேக்ஸ்லேயோ ரொம்ப அதிகமாகிருச்சு அப்படின்னா நிறைய ஆக்சிஜன் தேவைப்படும் அதை டீகம்போஸ் பண்ணுறதுக்கு. அந்த ஆக்சிஜன் எல்லாத்தையும் எங்கேருந்து எடுக்கும், ரிவரில் இருந்தோ அங்கே இருக்கக்கூடிய லேக்கில் இருந்தோ தான் எடுக்கும். ஓகே, அதனால தான் என்ன ஆகுது அப்படின்னா வாட்டரில் டிசால்வ்டு ஆக்சிஜன் அப்படின்றது கம்மியாகுது அப்படின்றது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு யூஸ்வலி செல்ஃப் பியூரிஃபையிங் இன் ரிவர்ஸ் பட் வர்சன்ட் இன் கம்பைன்ட் வித் ஹியூமன் சீவேஜ். அதாவது இது என்னன்னா செல்ஃப் ரெகுலேஷன், அதுவாக அது செல்ஃப் ரெகுலேட் பண்ணுறதுக்கு தான் இது நடக்குது. ஆனால் இது என்ன நடக்கும் அப்படின்னா எப்போ ஹியூமன் இன்டர்வென்ஷன் உள்ளே வருதோ அது ரொம்ப ஒஸ்ட்டாக அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க பயாலஜிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட். ஓகே, நெக்ஸ்ட்டு முக்கியமான கான்செப்ட் என்ன அப்படின்னா பயோ அக்குமுலேஷன். ஓகே, ப்ரிலிம்ஸ்லேயே ரொம்ப முக்கியம், ப்ளஸ் நமக்கு மெயின்ஸில் பாயிண்ட்ஸ் எழுதுறதுக்கு ரொம்ப முக்கியம். ஓகே, ஸோ பயோ அக்குமுலேஷன் அப்படின்றது the gradual building up of substance, that is toxic chemicals, heavy metals, pesticides in the tissues of living organism over a time. ஓகேவா? ஒரு லிவிங் ஆர்கானிசம் இருக்குது அப்படின்னா அந்த லிவிங் ஆர்கானிசம்குள்ளே இந்த டாக்ஸிக் கெமிக்கல்ஸ் வந்து எவ்வளோ உள்ளே போகுது அப்படின்றது தான் ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃபிஷ் வந்து ஒரு 15 இயர்ஸ்க்கு உயிர் வாழுது அப்படின்னா, லெட்ஸ் சே எக்ஸாம்பிள்ஸ். ஓகேவா? 15 இயர்ஸ்க்கு உயிர் வாழுது அப்படின்னா இந்த 15 இயர்ஸாக இது எவ்வளோ டாக்ஸிக்கு எவ்வளோ கெமிக்கல்ஸு இதுக்குள்ளே வச்சுருக்கோ அதுதான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா பயோ அக்குமுலேஷன் அப்படின்றது. யூஸ்வலாக பயோ அக்குமுலேஷன் என்ன நடக்கும் அப்படின்னா ஒரு ஸ்பீசிஸில் தான் நடக்கும். ஓகே, வித்தின் சிங்கிள் ஸ்பீசிஸ்குள்ளே நடந்துட்டு இருக்கும். பிகாஸ் த சப்ஸ்டன்ஸ் இஸ் அப்சர்வ்டு ஃபாஸ்டர் தென் இட் மெட்டபலைஸ்ட் ஆர் எக்ஸ்க்ரீட்டட். அதாவது இந்த ஏன் அது வந்து இன்க்ரீஸ் ஆகுது, பயோ அக்குமுலேஷன் ஏன் கிராஜுவலாக பில்டப் ஆகுது அப்படின்னா அது எக்ஸ்க்ரீட் ஆகி வெளியே அனுப்புறதுக்குள்ள என்ன ஆகிடும் அப்படின்னா அடுத்த ஓவர்லோட் ஆகிடும். ஓகேவா? ஸோ ஓவர்லோட் ஆகிறதுனால இது என்ன பண்ண முடியாது அப்படின்னா அக்குமுலேஷனை கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஹேப்பன்ஸ் வித்தின் அ சிங்கிள் ஆர்கானிசம்ஸ். ஓகேவா? அதாவது இதுக்கு ஒரு கிரைட்டீரியா இருக்குது ஏன் பயோ அக்குமுலேஷன் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் பயோ அக்குமுலேஷன் நடக்குது அப்படின்னா இது வந்து ஒரு நான் பயோ டீக்ரேடபிள் மெட்டீரியலாக இருக்கும். எது? பொல்யூஷன், கெமிக்கல்ஸாக இருக்கட்டும், ஓகேவா, டாக்ஸிக்காக இருக்கட்டும், பெஸ்டிசைட்ஸாக இருக்கட்டும், இது என்ன ஆகாது அப்படின்னா டீக்ரேடபிள் நடக்காது, டீக்ரேடேஷன் நடக்காது. அப்போ டீக்ரேடேஷன் நடக்காதுன்னா என்ன அர்த்தம், அந்த ஸ்பீசிஸ்க்குள்ளே அப்படியே இருக்கும். இப்போ நீ சாப்பிட்ற சாப்பாடெல்லாம் வெளியே போகாமல் இருந்துச்சுன்னா என்ன நடக்கும், உள்ளேயே இருந்துட்டு இருக்கும் இல்லையா, அதே மாதிரி தான் இந்த கெமிக்கல். இது உள்ளே போயிருச்சு அப்படின்னா டீக்ரேடேஷன் நடந்து டீகம்போசிஷன் நடந்து உள்ளே நடக்கூடிய செரித்தல் அந்த ப்ராசஸ்லாம் நடந்து டைஜஷன்லாம் நடந்து வெளியே வரணும். ஓகேவா? ஆனால் டைஜஷன் எதுவுமே நடக்கலை அப்படின்னா அந்த ஸ்பீசிஸ்க்குள்ளேயே என்ன ஆகிடும், இதெல்லாம் உள்ளே இருந்துடும். அதே மாதிரி தான் ஹெவி மெட்டல்ஸ். ஹெவி மெட்டல்ஸ் உள்ளே போயிருச்சு அப்படின்னா அது நான் பயோ டீக்ரேடபிளாக இருக்கும். அதனால் அது என்ன தங்கிடும் அப்படின்னா உள்ளேயே தங்கிடும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு லிப்போஃபிலிக். லிப்போஃபிலிக் அப்படின்றது ஃபேட் சால்யூபிள்மா. லிப்போ அப்படின்னாவே ஃபேட்னு அர்த்தம். இப்போது ஃபேட் சால்யூபிளாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம பாடியில் இருக்கக்கூடிய ஃபேட்லேயே அது அக்குமுலேட் ஆகிடும். ஸோ அது என்ன ஆகாது, பாடியை விட்டு வெளியே போகாது. புரிஞ்சுதா? ஸோ இந்த ரெண்டு ரீசன்னால தான் பயோ அக்குமுலேஷன் வந்து பாடியில் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கணும். ஃபிலிம்ஸில் கொஸ்டினாக கேட்கலாம், இல்லை மெயின்ஸ்லேயே பயோ அக்குமுலேஷன் பற்றி கேட்குறான் அப்படின்னா அதுக்கான க்ரைட்டீரியாவும் நம்ம மென்ஷன் பண்ணணும். ஓகே, பயோ அக்குமுலேஷனாக என்னென்னு டெஃபினேஷன் கொடுத்துட்டு க்ரைட்டீரியாவை மென்ஷன் பண்ணணும். ஓகே, கேன் அக்கர் அட் எனி டிராஃபிக் லெவல் நாட் நெசசரிலி இன்க்ரீசிங் த்ரூ த செயின். அதாவது எந்த டிராஃபிக் லெவலில் வேணாலும் நடக்கலாம். நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா டிராஃபிக் லெவல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அதில் எந்த டிராஃபிக் லெவல் பிரைமரி ப்ரொடியூசரில் நடக்கலாம், கன்சியூமரில் நடக்கலாம், செகண்டரி கன்சியூமரில் நடக்கலாம். ஆனால் என்ன கிடையாது, அது ஒரு இதிலிருந்து இன்னொரு இதுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகணும் அப்படின்ற க்ரைட்டீரியா அதுக்கு முக்கியம் கிடையாது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு ஃபிஷ் இன் தி பொல்யூட்டட் எக்ஸாம்பிள்மா, ஃபிஷ் இன் தி பொல்யூட்டட் ரிவர் அப்சார்ப் மெர்க்குரி. மெர்க்குரி அப்படின்றது என்னது, சே ஹெவி மெட்டல். ஓகேவா? ஹெவி மெட்டல். இது என்ன ஆகாது, சீக்கிரம் பயோடிகிரேடபிள் ஆகாது. ஹெவி மெட்டல் பயோடிகிரேடபிள் கிடையாது. அப்போ என்ன பண்ணும், இது ஒன்ஸ் அந்த ஃபிஷ் பாடிக்குள்ளே போயிருச்சு அப்படின்னா அது என்ன ஆகிடும், அதே பாடிக்குள்ளேயே தங்கிடும். அவ்வளோதான். இதுதான் என்னென்னா பயோ அக்குமுலேஷன் அப்படின்றது. நெக்ஸ்ட்டு பயோ மேக்னிஃபிகேஷன். பயோ மேக்னிஃபிகேஷன் அப்படின்றது இஸ் அ ப்ராக்ரஸிவ் அக்குமுலேஷன் ஆஃப் டாக்ஸிக் சப்ஸ்டன்ஸ் இன் ஆர்கானிசம் அலாங் தி ஃபுட் செயின். பயோ அக்குமுலேஷன் அப்படின்றது என்னென்னா ப்ராக்ரஸிவ் அப்படின்றது இன்னொரு வேர்டு என்ன சொல்லலாம் அப்படின்னா கான்சன்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லலாம்.
ஓகேவா? ஸோ கான்சன்ட்ரேஷன் ஆஃப் டாக்ஸிக் சப்ஸ்டன்ஸ் லைக் பெஸ்டிசைட்ஸாக இருக்கட்டும், ஹெவி மெட்டல்ஸாக இருக்கட்டும் இன் ஆர்கானிசம் அலாங் தி ஃபுட் செயின். ஃபுட் செயினில் அடுத்தடுத்த ஆர்கானிசமுக்கு அது போயிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம என்ன பண்ணோம், முன்னாடி ஃபிஷ் இருக்கா, ஃபிஷ்ஷில் என்ன இருந்துச்சு, மெர்க்குரி இருந்துச்சு அப்படின்னு சொன்னோம். அப்படி தானே? இந்த மெர்க்குரி அடுத்து என்ன ஆகும், அடுத்தது யார் சாப்பிடுவோம், ஃபிஷ்ஷை நம்ம சாப்பிட்றோன்னு வச்சுக்கலாம், ஹியூமன் சாப்பிட்றோன்னு வச்சுக்கலாம். அப்போது மெர்க்குரி அடுத்து யார்கிட்ட இருந்து யாருக்கு போகும், ஃபிஷ்ஷிட்ட இருந்து ஹியூமனுக்கு போகும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் இது என்ன பண்ணும், ஹியூமன்ஸ் வந்து வேற மூலியமாகவும் என்ன எடுத்துக்கலாம், மெர்க்குரி அதிகமாக எடுத்துப்பான். இதுக்கு பேர் தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா பயோ மேக்னிஃபிகேஷன். அந்த ஹெவி மெட்டல்ஸ் வந்து மேக்னிஃபை ஆகிட்டே போகும், அடுத்தடுத்த டிராஃபிக் லெவல் போகும்போது இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும், அடுத்தடுத்த டிராஃபிக் லெவலுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும். ஓகேவா? அப்போ ப்ராக்ரஸிவ் அக்குமுலேஷன் ஆஃப் டாக்ஸிக் சப்ஸ்டன்ஸ் லைக் பெஸ்டிசைட்ஸ், ஹெவி மெட்டல் இன் ஆர்கானிசம் அலாங் தி ஃபுட் செயின். அலாங் தி ஃபுட் செயின் டிரான்ஸ்ஃபர் ஆகும் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? பயோ மேக்னிஃபிகேஷனாவே அலாங் த ஃபுட் செயின் என்ன ஆகும், டிரான்ஸ்ஃபர் ஆகும். பயோ அக்குமுலேஷன் என்ன ஆகாது, நாட் நெசசரிலி டிரான்ஸ்ஃபர் ஆகணுன்ற அவசியம் கிடையாது. அது ஒரே சிங்கிள் ஸ்பீசிஸில் தான் இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ அப்போது ஃபார் எக்ஸாம்பிள் என்ன, டிடிடி இன் வாட்டர். டிடிடி இன் வாட்டர் என்ன ஆகும், டிடிடி அப்படின்றது ஒரு பெஸ்டிசைடுமா. ஓகேவா? இந்த பெஸ்டிசைடு என்ன பண்ணும் அப்படின்னா பிளாங்டனில் அக்குமுலேட் ஆகும். இப்போ பிளாங்டனை யார் சாப்பிடுவா, ஸ்மால் ஃபிஷ்ஷஸ் சாப்பிடும், அப்போ அதுக்கு போகும். ஸ்மால் ஃபிஷ்ஷஸ் யார் சாப்பிடுவா, பிக் ஃபிஷ் சாப்பிடும். பிக் ஃபிஷ்ஷை யார் சாப்பிடுவா, பேர்ட்ஸை யார் சாப்பிடுவா, ஈகிள் செல்ஸ். இப்போ இது மாதிரி என்ன ஆகும் அப்படின்னா ஒன்ஸ் இந்த இடத்துல டிடிடி அக்குமுலேட் ஆணுச்சு அப்படின்னா இந்த டிடிடி என்ன ஆகிட்டே இருக்கும், அடுத்தடுத்த ஃபுட் செயினில் அடுத்தடுத்த ஸ்பீசிஸ்க்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிட்டே இருக்கும். ஓகே, அதாவது கான்சன்ட்ரேஷன் போயிட்டே இருக்கும். ஓகே, ஹியூமன் ரிஸ்க் என்ன, மெர்க்குரி அப்படின்றது அக்குமுலேஷன் இன் ஃபிஷ் ஹியூமனில் நியூரலாஜிக்கல் டிஸார்டர் கிரியேட் ஆகும். நம்ம மெர்க்குரி கண்டாமினேட்டட் ஃபிஷ்ஷை சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு நியூரலாஜிக்கல் டிஸார்டர் வரும் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இம்பாக்ட்ஸ் ஆஃப் வாட்டர் பொல்யூஷனோ இல்லை பயோ மேக்னிஃபிகேஷனோட இம்பாக்ட்ஸ் எழுதும்போது இதை எக்ஸாம்பிளாக எழுதலாம். இப்போ பயோ மேக்னிஃபிகேஷனுக்கும் பயோ அக்குமுலேஷனுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்றது, பயோ அக்குமுலேஷன் வெர்சஸ் பயோ மேக்னிஃபிகேஷன் ஃபீச்சர்ஸ் ஆஃப் ப்ராசஸ் அப்படின்னு பார்க்கும்போது பயோ அக்குமுலேஷன்னா என்ன, அக்குமுலேஷன் இன் அ சிங்கிள் ஆர்கானிசம் ஓவர் அ டைம். ஒரு 15 இயர்ஸோ ஒரு 10 இயர்ஸோ இல்லை ஒரு ஹியூமன் ஒரு 70 இயர்ஸ் உயிரோட இருக்கான் அப்படின்னா, லெட்ஸ் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு 100 இயர்ஸ் ஒரு ஹியூமன் உயிரோட இருக்கான் அப்படின்னா அந்த 100 இயர்ஸில் அவன் எவ்வளோ கெமிக்கல்ஸை உள்ளே கொண்டு வந்துச்சு அவன் பாடிக்குள்ளே அப்படின்றது தான் பயோ அக்குமுலேஷன். ஓகேவா? பயோ மேக்னிஃபிகேஷன் அப்படின்னா ப்ராக்ரஸிவ் இன்க்ரீசிங் அலாங் தி ஃபுட் செயின். இப்போது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த ஹியூமன் இருக்கானா, ஒன்ஸ் இந்த ஹியூமன் இறந்துட்டான் அப்படின்னா அடுத்து இவனை டீகம்போஸ் பண்ணும் இல்லையா, அந்த டீகம்போஸ் பண்ணும்போது அது பாடிக்குள்ளே போனது. லெட்ஸ் முன்னாடி ஒரு எக்ஸாம்பிள் என்ன பார்த்தோம், ஃபிஷ்ஷு. அப்போ ஃபிஷ்ஷிலேருந்து அதுக்கு பெருசாக இருக்கக்கூடிய பேர்ட் சாப்பிடும்போது இங்கேருந்து மெர்க்குரி எங்கே போகும், இங்கே போகும். ஸோ அந்த மாதிரி ஃபுட் செயினில் அடுத்தடுத்த ஸ்பீசிஸ்க்கு போகிறது தான் பயோ மேக்னிஃபிகேஷன். ஓகேவா? கேன் அக்கர் அட் எனி லெவல். எனி லெவல்னா என்ன, எந்த டிராஃபிக் லெவலில் வேணாலும் அக்கர் ஆகலாம். ஒன்று பிரைமரி கன்சியூமரில் அக்கர் ஆகலாம், இல்லை பிரைமரி ப்ரொடியூசரில் அக்கர் ஆகலாம். ஓகேவா? இதில் இன்க்ரீசஸ் அட் ஹையர் டிராஃபிக் லெவல். என்ன ஆகும் அப்படின்னா ஃபிஷ் இருக்குமா, ஃபிஷ்ஷுக்கு அடுத்த டிராஃபிக் லெவலில் யார் இருப்பா, இதை சாப்பிடக்கூடியவங்க இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு பேர்ட்ஸ் இருக்குன்னு வச்சுக்கலாம். அப்போது இதில் மெர்க்குரி கம்மியாக இருக்கும், ஆனால் இதில் என்ன ஆகும் அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகும். ஏன் இதில் மெர்க்குரி கம்மியாக இருக்கும் சிங்கிள் ஸ்பீசிஸில், ஏன் அப்படின்னா இது நிறைய ஃபிஷ்ஷஸ் சாப்பிடும், அப்படி தானே? இதில் சிங்கிள் ஃபிஷ் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இதில் மெர்க்குரி வந்து கம்மியாக இருக்கும். ஆனால் இது இந்த ஒரு ஃபிஷ்ஷை மட்டும்தான் சாப்பிடுமா, அப்படி கிடையாது. நம்ம பிளான்ட்ஸை மட்டும்தான் சாப்பிட்றோமா, இல்லை, நம்ம அனிமல் சாப்பிட்றோம், பிளான்ட் சாப்பிட்றோம், வெரைட்டி ஆஃப் ஃபுட் சாப்பிட்றோம். இப்போ வெரைட்டி ஆஃப் ஃபுட் சாப்பிடும்போது என்ன ஆகும், எல்லாத்துலேருந்து நமக்கு ஹெவி மெட்டல்ஸ் வரும். அப்போ அக்குமுலேஷன் யார்கிட்ட தான் அதிகம் இருக்கும், அட்லாஸ்ட் ஹியூமன்கிட்ட தான் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி டிராஃபிக் லெவலில் எங்கே அதிகம், யார் வந்து டாப் ஆஃப் தி டிராஃபிக் லெவலில் இருக்காங்களோ அவங்கள்ட்ட தான் பயோ மேக்னிஃபிகேஷன் அதிகமாக இருக்கும், கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஹெவி மெட்டல்ஸ் அதிகமாக இருக்கும். இப்போ நம்ம டாப் ஆஃப் தி டிராஃபிக் லெவலில் இருக்கோம் அப்படின்னா நம்மள்ட்ட தான் என்ன இருக்கும், பொல்யூட்டன்ட்டும் ஹெவி மெட்டல்ஸும் எல்லாமே அதிகமாக இருக்கும். இப்போ பயோ மேக்னிஃபிகேஷனில் அதிகமாக இம்பேக்ட் ஆகிறது யாருன்னா நம்ம தான். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள்மா ஃபிஷ் ஸ்டோரிங் மெர்க்குரி டிஷ்யூஸ். அதாவது ஃபிஷ் என்ன பண்ணுது, மெர்க்குரியை ஸ்டோர் பண்ணுறது ஒரு எக்ஸாம்பிள். ஹியூமன் ஈட்டிங் ஃபிஷ். அப்போ ஹியூமன் ஃபிஷ்ஷை ஈட் பண்ணும்போது சாப்பிடும்போது அதில் இருக்கக்கூடிய மெர்க்குரி எல்லாம் யாருக்கு வரும், நமக்கு வரும் அப்படின்றது. ஓகேவா? ஸோ இது வந்து டைம் பேஸ்டுமா, எவ்வளோ நாள் அந்த ஸ்பீசிஸ் உயிரோட இருக்கோ அது வரைக்கும் அக்குமுலேஷன் நடந்துகிட்டே இருக்கும் அப்படின்றது. இது வந்து ஃபுட் செயின் பேஸ்டு. எவ்வளோ தூரம் அந்த ஃபுட் செயின் போயிட்டே இருக்கோ அவ்வளோ தூரம் அது என்ன ஆகிட்டே இருக்கும், மேக்னிஃபை ஆகிட்டே இருக்கும் அந்த பொல்யூட்டன்ட்டோ இல்லை அந்த நான் பயோடிகிரேடபிள் மெட்டீரியல். ஓகே, நெக்ஸ்ட் முக்கியமான கான்செப்ட் என்ன, யூட்ரோஃபிகேஷன் அப்படின்றது. யூட்ரோஃபிகேஷன் நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். இட்ஸ் த எக்ஸசிவ் என்ரிச்மெண்ட் ஆஃப் வாட்டர் அப்படின்றது. என்ரிச்மெண்ட் அப்படின்றது நியூட்ரியன் என்ரிச்மெண்ட். ஓகேவா? மேஜராக எது மூலமாக நடக்கும், நைட்ரஜன் மூலமாகவும் பாஸ்பரஸ் மூலமாகவும். இது ரெண்டு எங்கேருந்து வருது, அக்ரிகல்ச்சர்லேருந்து வருது. ஓகேவா? அப்போ வாட்டர் பாடிஸ் வித் நியூட்ரியன்ஸ் மெயின்லி நைட்ரேட்ஸ் அண்ட் பாஸ்பேட்ஸ், டென்ஸ் ஆல்கல் குரூப். அதாவது நம்ம ஹார்ம்ஃபுல் ஆல்கல் ப்ளூம்னு பார்த்தோமா,
ஓகேவா. ஸோ அப்போ ஆல்கல் ப்ளூமை இன்க்ரீஸ் பண்ணிவிடும். ஓகேவா. அப்போ ஆல்கல் ப்ளூமை இன்க்ரீஸ் பண்ணுச்சு அப்படின்னா அதனால என்ன எஃபெக்ட் கிரியேட் ஆகும் ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். உள்ள சன்லைட் பெனிட்ரேட் ஆகாது. ஓகேவா. ஒன்ஸ் இந்த ஆல்கல் ப்ளூம்ஸ் எல்லாம் இதான் ஆல்கல் ப்ளூம்ஸ். ஓகே, இப்போ ஒரு ரிவர் இருக்கு, ஒரு லேக் இருக்கு அப்படின்னா இது மேலே ஒரு பச்சை கலரில் பாசியாக படர்ந்து இந்த ஏரி ஃபுல்லாக படர்ந்துடும். அப்போ என்ன ஆகாது அப்படின்னா இதுக்குள்ள சன்லைட் உள்ளே போகாது. அப்படின்னா உள்ளே இருக்கிற ஸ்பீசிஸ்க்கு என்ன கிடைக்காது? லைட் கிடைக்காது, சன்லைட் கிடைக்காது. ஓகேவா. நெக்ஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா வாட்டரில் இருக்கிற ஆக்சிஜன் எல்லாத்தையும் இதுவே எடுத்துக்கும். எதுக்காக? டீகம்போசிஷன் பண்ணுறதுக்காக. ஒன்ஸ் இது செத்தோன்னு அப்போ வாட்டரில் இருக்கக்கூடிய டிசால்வ்டு ஆக்சிஜன் என்ன ஆகிடும்? கம்மி ஆகிடும். சரி, அப்போ டெத் ஆஃப் லேக் வந்து நடந்துடும். ஸோ இதெல்லாம் அக்வாட்டிக் ஈகோ சிஸ்டமில் இருக்கக்கூடிய இஷ்யூஸு. எதனால் அப்படின்னா யூட்ரோபிகேஷன்னால. ஓகேவா. ஸோ பிளாக் சன்லைட்டு கில் சப்மர்ஜ்டு பிளான்ட்ஸு. ஆல்கல் டீகே நடக்கும். ஆல்கல் டீகே நடக்கும்போது ஆல்கல் டீகே இஸ் நத்திங் பட் டீகம்போசிஷன். ஓகே. அப்போ ஆல்கல் டீகம்போசிஷன் நடக்கும்போது நிறைய ஆக்சிஜனை கன்சியூம் பண்ணும். வாட்டரில் இருக்கக்கூடிய எல்லா ஆக்சிஜனையும் அதை எடுத்துக்கிச்சு அப்படின்னா ஹைபாக்சியா கண்டிஷன் கிரியேட் ஆகும். ஹைபாக்சியா அப்படின்னா ஆக்சிஜன் லெவல் கம்மியாகிறது தான் ஹைபாக்சியா அப்படின்னு சொல்லுவோம். ரெண்டு விஷயம் சொல்லுவோம், ஹைபாக்சியா, ஹைப்பராக்சியா. ஹைபாக்சியா அப்படின்றது ஆக்சிஜன் லெவல் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஹைப்பராக்சியா அப்படின்றது ஆக்சிஜன் லெவல் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஓகேவா. ஸோ ஃபிஷ் வந்து இறந்துடும் லாஸ்ட்டில். ஏன் ஃபிஷ் இறக்கும்? வாட்டரில் டிசால்வ்டு ஆக்சிஜனே இல்லை, ஆக்சிஜன் ரொம்ப கம்மியாயிருச்சு அப்படின்னா ஃபிஷ் என்ன பண்ணாது? சர்வைவ் ஆக முடியாது ஆக்சிஜன் இல்லாமல். ஓகேவா. ஸோ அப்போ டாக்ஸிக் ஆல்கல் ஸ்பீசிஸ், பாய்சனிங் ஆஃப் அக்வாட்டிக் லைஃப் அண்ட் ஹியூமன்ஸ். ஓகே. நெக்ஸ்ட்டு டைப்ஸ், அதாவது டைப் ஆஃப் யூட்ரோபிகேஷன் அப்படின்னு பார்க்குறப்ப ஒன்று நேச்சுரல் யூட்ரோபிகேஷன், இன்னொன்று வந்து கல்ச்சுரல் யூட்ரோபிகேஷன் அப்படின்றது. நேச்சுரல் அப்படின்றது இது நேச்சுரல் ப்ராசஸ்மா எப்போவுமே நடந்துட்டு இருக்கும். ஓகேவா. நேச்சுரலாக இயற்கையாகவே என்ன நடந்துட்டு இருக்கும் அப்படின்னா ஒரு லேக் வந்து டெத் ஆகிட்டு இருக்கும். சில லேக்ஸ் வந்து இது ஏன்னா அதோட ப்ரொடக்டிவிட்டி வந்து ஒரு பாயிண்ட் வரைக்கும் தான் லேக்கோட ப்ரொடக்டிவிட்டி அதிகமாக இருக்கும். அது மேக்ஸிமம் அட்டைன் ஆகிடுச்சு அப்படின்னா அடுத்து என்ன ஆக ஆரம்பிக்கும்? அது டிக்ளைன் ஆக ஆரம்பிக்கும். ஓகேவா. ஸோ இதுதான் டெத் ஆஃப் லேக் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நேச்சுரல் யூட்ரோபிகேஷன் அப்படின்றது இட்ஸ் அ ஸ்லோ ப்ராசஸ் ஓவர் சென்ச்சுரிஸ். நிறைய நாள் எடுக்கும் அந்த டெத் வந்து அந்த லேக் வந்து டெத் ஆகிறது. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் கல்ச்சுரல் அப்படின்றது ரேபிட் டு ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ். நம்மலாம் ஃபர்ஸ்ட் ரீசன். ஓகேவா. அக்ரிகல்ச்சரல் ரன் ஆஃப் ப்ளஸ் இண்டஸ்ட்ரியல் எஃப்ளூயன்ஸு. ஓகேவா. ஸோ வீட்டில் சீவேஜ் இது எல்லாத்தையும் அன்ட்ரீட் பண்ணாமல் அப்படியே ரிலீஸ் பண்ணுறதுனால இது வந்து ரேப்பிடாக நடக்கும், வேகமாக நடக்கும். ஹியூமன் இன்டர்வென்ஷன் ஒரு இடத்துல போயிட்டோம் அப்படின்னா எல்லா விஷயத்தையும் என்ன பண்ணுவோம்? சடனாக வேகமாக மாற்றிடுவோம். ஓகேவா. அதே மாதிரி தான். ஸோ அப்போ வேகமாக நடக்கும்போது அங்கே இருக்கக்கூடிய என்ன ஆகும்? அக்வாட்டிக் லைஃப்ஸும் ஹியூமன் லைஃப்ஸும் இம்பாக்ட் ஆகும் அப்படின்றது தெரிஞ்சுக்கும். ஓகே. நெக்ஸ்ட்டு எஃபெக்ட்ஸ் ஆன் ஹியூமன் ஹெல்த். வாட்டர் பொல்யூஷன் மூலமாக ஹியூமன் ஹெல்த்தில் என்னென்ன இம்பாக்ட் கிரியேட் ஆகும் அப்படின்றது. ஃபர்ஸ்ட் வாட்டர் பார்ன் டிசீசஸ் கிரியேட் ஆகும். வாட்டர் பார்ன் டிசீசஸ், த டர்ட்டி வாட்டர் கேரிஸ் பேத்தஜன் காசஸ் காலரா, டைஃபாய்டு, ஹெப்பாட்டிட்டிஸ் இந்த மாதிரி டிசீசஸில் எல்லாத்தையும் காஸ் பண்ணும். இது எல்லாமே வாட்டர் பார்ன் டிசீசஸ்ன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா பிலிம்ஸில் யூபிஎஸ்சி சிலபஸில் டிசீசஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் இருக்குது, நாட் இன் என்விரான்மெண்ட். ஓகேவா. ஸோ சயின்ஸ் அண்ட் டெக்லேயோ டிசீசஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் இருக்குது. இப்போ ஜென்ரலாக என்ன பண்ணலாம்? 4-5 டிசீஸ் கொடுத்துட்டு இதில் எதெல்லாம் வாட்டர் பார்ன் டிசீஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேட்கலாம். அப்போது ஒரு சப்ஜெக்டை அதே இடத்துல தான் கவர் பண்ணும். இப்போ என்விரான்மெண்ட்னா நான் என்விரான்மெண்ட்டில் மட்டும்தான் கவர் பண்ணும், அதில் மட்டும்தான் படிக்கணும். இல்லை சயின்ஸ் அண்ட் டெக்னா நான் சயின்ஸ் அண்ட் டெக்கில் மட்டும்தான் அந்த கான்செப்ட் படிப்பேன், அப்படி கிடையாது. ஓகேவா. வி ஹாவ் டு என்ன பண்ணணும்? லிங்க் பண்ணும், சப்ஜெக்ட்ஸை இன்டர்லிங்க் பண்ணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வாட்டர் பார்ன் டிசீஸ் பற்றி 4 எக்ஸாம்பிள் இருக்குன்னா இது எங்கேயோ ஒரு பிலிம்ஸ் கொஸ்டின்லையோ மெயின்ஸ் கொஸ்டின்லையோ யூட்டிலைஸ் ஆகும். ஓகேவா. அதாவது என்ன சொல்கிறேன் அப்படின்னா ஒரே சப்ஜெக்டில் ஸ்ட்ரிக் பண்ணியிருக்கக்கூடாது. என்விரான்மெண்ட்னா இதெல்லாம் என்விரான்மெண்ட் சிலபஸ் இதெல்லாம், ஆனால் அதுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காகவும் இருக்குது. ஓகே. என்விரான்மெண்ட்னா இதெல்லாம் என்விரான்மெண்ட்டில் மட்டும்தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் டிசீசஸ் இதெல்லாம் ஜென்ரலாக எல்லாத்துலேயுமே வரும். அக்ரிகல்ச்சர் இதெல்லாம் ஜென்ரலாக வரக்கூடிய டாபிக்ஸ். ஓகேவா. ஸோ எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா கங்கா ரிவர் பொல்யூஷன்ஸு, ஃப்ரீக்வெண்ட் டயேரியல் அவுட் பிரேக்ஸ் இன் உத்தரப்பிரதேஷ், பீகார். அப்போது டயேரியல் அவுட் பிரேக்ஸ் எதனால் வருது அப்படின்னா வாட்டர் பார்ன் டிசீசஸ் மூலமாகவும் வாட்டர் பொல்யூஷன் மூலமாகவும் கிரியேட் ஆகுது. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் டிசீஸ் என்ன அப்படின்னா ஃப்ளூரோசிஸ் அப்படின்றது. ஃப்ளூரோசிஸ் அப்படின்றது எக்ஸஸ் ஃப்ளூரைடு வாட்டரில், நம்ம ட்ரிங்கிங் வாட்டரில் ஃப்ளூரைடு அதிகமாக இருக்கிறது மூலமாக கிரியேட் ஆகிற டிசீஸ் தான் ஃப்ளூரோசிஸ். ஓகேவா. ஸோ இந்த ஃப்ளூரோசிஸ் மூலமாக என்ன கிரியேட் ஆகும் அப்படின்னா வீக் போன்ஸ் கிரியேட் ஆகும், வீக் டீத் கிரியேட் ஆகும், அண்ட் ஹியூமன் பாடியில் டிஸ்கலரேஷன்ஸ் நடக்கும். நம்ம கலர் வந்து சேஞ்ச் ஆகும், ஒரு மாதிரி தோல் உரிகிற மாதிரி ஆகும். ஓகேவா. இந்த எக்ஸாம்பிள் என்னென்னா நால்கொண்டா இன் தெலுங்கானா, ஹை ஃப்ளூரைடு இன் தி கிரவுண்ட் வாட்டர். நால்கொண்டா ரீஜனில்
அதிகமாக ஃப்ளூரைடு வந்து கிரவுண்ட் வாட்டரில் இருக்குது அப்படின்றது. அப்போ அங்கே கிடைக்கிற ட்ரிங்கிங் வாட்டர்லேயும் என்ன இருக்கும், அதிகமாக ஃப்ளூரைடு இருக்கும். அப்போ இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், மெஷர்ஸ் எடுக்கணும் அப்படின்றது தான். நெக்ஸ்ட் டிசீஸ் என்ன அப்படின்னா ப்ளூ பேபி சிண்ட்ரோம் அப்படின்றது. ப்ளூ பேபி சிண்ட்ரோம் வந்து எக்ஸஸ் நைட்ரேட்ஸ் மூலமாக கிரியேட் ஆகிறது. ரெடியூசஸ் ஆக்சிஜன் இன் பேபிஸ் பிளட், அதாவது பேபியோட பிளட்டில் ஆக்சிஜன் லெவலை கம்மி பண்ணிவிட்ரும். இப்போ ஆக்சிஜன் லெவலை கம்மி பண்ணிச்சு அப்படின்னா கலர், அதாவது ஸ்கின் டர்ன்ஸ் வந்து ப்ளூயிஷாக மாறிடும். ஓகே. ஸோ எக்ஸாம்பிள் அக்ரிகல்ச்சரல் ரன் ஆஃப் வித் ஃபெர்டிலைசர் இன் பஞ்சாப் அண்ட் ஹரியானா ரீஜியனில். பஞ்சாப் அண்ட் ஹரியானா ரீஜியனில் ஏன் வந்து அக்ரிகல்ச்சரல் ரன் ஆஃப் வந்து ஃபெர்டிலைசர் அதிகமாக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் என்னன்னா கிரீன் ரெவல்யூஷன். கிரீன் ரெவல்யூஷன் நமக்கு என்ன தான் ஃபுட் செக்யூரிட்டி கொடுத்தாலும் இட் ஹேட் சம் இம்பேக்ட்ஸ். ஓகேவா. இது என்ன இருக்குது, ஹியூமன் ஹெல்த்தை இம்பேக்ட் பண்ணுறது, அதிகமாக ஃபெர்டிலைசர் யூஸ் பண்ணி சாயில் இம்பேக்ட் பண்ணுறது, என்வரான்மெண்டல் விஷயமா நிறைய இம்பேக்ட்ஸ் இருக்குது. அதனால தான் பஞ்சாப் அண்ட் ஹரியானா ரீஜனில் கிரீன் ரெவல்யூஷனை எக்ஸ்டென்சிவாக யூஸ் பண்ணாங்க. அதனால தான் அங்கே என்ன இருக்குது அப்படின்னா ஃபெர்டிலைசர் யூசேஜ் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால நைட்ரேட்ஸ் அண்ட் பாஸ்பேட்ஸ் ரிலீஸும் அதிகமாக இருக்குது. ஸோ ப்ளூ பேபி சிண்ட்ரோம்ஸும் இன்க்ரீஸ் அதிகமாக இருக்குது அந்த ரீஜனில் அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். ஓகேவா. நெக்ஸ்ட்டு ஹெவி மெட்டல் பாய்சனிங். மெர்க்குரி அப்படின்றது, மெர்க்குரி மூலமாக என்ன டிசீஸ் கிரியேட் ஆகுது அப்படின்னா மினமாட்டா டிசீசஸ் கிரியேட் ஆகுது. ஜப்பானில் 1950s கண்டுபிடிச்சாங்க. ஓகே. தென் ஆர்சனிக். ஆர்சனிக் வந்து ஆர்சினோகோசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்கின் லீஷன்ஸு, கேன்சர்ஸு இதெல்லாம் கிரியேட் ஆகுது அப்படின்றது. எக்ஸாம்பிள் வெஸ்ட் பெங்கால் கிரவுண்ட் வாட்டர், ஆர்சனிக் பொல்யூஷன் வந்து வெஸ்ட் பெங்காலில் இருக்கக்கூடிய கிரவுண்ட் வாட்டரில் இருக்குது அப்படின்றது. ஸோ இதில் நம்ம பிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன பார்த்துக்கணும் அப்படின்னா, நைட்ரேட்ஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா என்ன டிசீஸ் கிரியேட் ஆகும், ப்ளூ பேபி சிண்ட்ரோம். ஃப்ளூரைட் அதிகமாக இருந்துச்சுன்னா ஃப்ளூரோசிஸ் கிரியேட் ஆகும். மெர்க்குரி அதிகமாக இருந்துச்சுன்னா மினமாட்டா டிசீஸ் கிரியேட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மேட்ச் த ஃபாலோவிங்கில் கேட்கலாம். ஓகே. மேட்ச் த ஃபாலோவிங்கில் என்ன கேட்கலாம், ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ளூரைடு இந்த பக்கம் கொடுத்துட்டு இந்த பக்கம் ஃப்ளூரோசிஸ், இது கரெக்டாக மேட்ச் ஆகிருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். ஸோ அதனால் எந்தெந்த மினரல்ஸ் இன்க்ரீஸ் ஆனிச்சு அப்படின்னா எந்தெந்த டிசீஸ் கிரியேட் ஆகும் அப்படின்றத பார்த்து வச்சுக்கோங்க. எஃபெக்ட்ஸ் அண்ட் அக்வாட்டிக் ஈகோசிஸ்டம். இப்போ ஹியூமன் ஹெல்த்தில் பார்த்துட்டோம். அக்வாட்டிக் ஈகோசிஸ்டமில் என்ன எஃபெக்ட் கிரியேட் ஆகுது அப்படின்றது. ஃபர்ஸ்ட்டு ஆக்சிஜன் டிப்ளீஷன். அப்போது ஆக்சிஜன் டிப்ளீஷன் அப்படின்றது ஒன்றும் இல்லை, இவ்வளோ நேரம் டிஸ்கஸ் பண்ண டிசால்வ்டு ஆக்சிஜன் கம்மியாகுது அப்படின்றது தான். ஓகேவா. ஸோ அப்போது ஆர்கானிக் வேஸ்ட் இன்க்ரீஸ் ஆகும்போது, அதாவது சீவேஜ் வாட்டர் இதெல்லாம் இன்க்ரீஸ் ஆகும்போது மைக்ரோப்ஸ் கன்சியூம் ஆக்சிஜன். நிறைய மைக்ரோப்ஸ் வந்துடும். என்ன மைக்ரோப்ஸ்லாம் வரும், பாக்டீரியா வரும், ஃபங்கை வரும், புரோட்டோசோவா வரும். இந்த மாதிரி நிறைய மைக்ரோப்ஸ் வந்து வாட்டரில் கிரியேட் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த மைக்ரோப்ஸ் எல்லாம் என்ன பண்ண ஆரம்பிக்கும் அப்படின்னா வாட்டரில் இருக்கக்கூடிய தண்ணியை அது உறிஞ்சு எடுக்க ஆரம்பிக்கும். எதுக்காக அப்படின்னா டீகம்போசிஷன் பண்ணுறதுக்காக. இதோட வேலை என்ன, பாக்டீரியா, ஃபங்கை, புரோட்டோசோவா இதோட வேலை என்ன, டீகம்போசிஷன் பண்ணுறது. அப்படி தானே. அதாவது செத்துப்போன மெட்டீரியலையோ என்ன பண்ணும் அப்படின்னா டீகம்போசிஷன் பண்ணும். இப்போ டீகம்போசிஷன் பண்ணும்போது அதுக்கு மேஜராக என்ன தேவைப்படும் அப்படின்னா ஆக்சிஜன் தேவைப்படும். அதனால என்ன பண்ணும் அப்படின்னா வாட்டரில் இருக்கக்கூடிய எல்லா ஆக்சிஜன்ஸையும் யார் எடுத்துப்பா, டீகம்போசிஷன் பண்ணக்கூடிய இந்த ஆர்கானிசம்ஸ் எடுத்துக்கும். இப்போ வாட்டரில் இருக்க எல்லா ஆர்கானிசம் எல்லா ஆக்சிஜனையும் இது எடுத்துச்சுன்னா வாட்டரில் என்ன இருக்காது, ஆக்சிஜன்ஸே இருக்காது. அதனால ஃபிஷ் என்ன ஆகிடும், செத்து போயிடும். அங்கே உயிர் வாழ்கிற ஆர்கானிசம்ஸ் எல்லாம் இறந்துடும். ஓகேவா. ஸோ எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா யமுனா நியர் டெல்லி, பிளாக்கு, ஃபவுல் ஸ்மெல்லிங்கு, ஃபிஷ்லெஸ் ஸ்ட்ரெச்சஸ். யமுனா ரிவரில் சில ரீஜியன்ஸில் ஃபிஷ்ஷே இல்லை. ஏன்னா அங்கே மெட்டல்ஸு, டாக்ஸிக் கெமிக்கல்ஸ் எல்லாம் இன்க்ரீஸ் ஆனதுனால. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் எஃபெக்ட் என்ன அப்படின்னா ஃபிஷ் கில். ஃபிஷ் கில் அப்படின்றது இப்போ சொன்னது தான். லோ ஆக்சிஜன் ஆர் டாக்ஸிக் கெமிக்கல் இன்க்ரீஸ் ஆகும்போது சடன் டெத் ஆஃப் ஃபிஷ். நம்மளும் நியூஸ் பேப்பரில் சில டைம்ஸ் என்னென்னா கம் அக்ராஸ் த நியூஸ் தட் என்னென்னா நிறைய ஃபிஷ் வந்து ஒரு லேக்லேயோ இல்லை ஒரு ரிவர்லேயோ இறந்து மிதந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கான ரீசன் என்னவா இருக்கலாம் அப்படின்னா ஃபிஷ் கில்ஸ் அப்படின்றது தான். லோ ஆக்சிஜன், டாக்ஸிக் கெமிக்கல் இன்க்ரீஸ் ஆகிறது அப்படின்றது. எக்ஸாம்பிள் பெலந்தூர் லேக் இன் பெங்களூரு, ஃபிஷ் கில் டியூ டு த இண்டஸ்ட்ரியல் டிஸ்சார்ஜஸ். இந்த எக்ஸாம்பிள் எல்லாம் என்னென்னா ரொம்ப முக்கியம் கிடையாது, ஞாபகம் வச்சுக்கோங்க முடிஞ்சா. ஏன்னா எங்கேயாவது நம்ம மெயின்ஸில் ஆன்சர் எழுதும் போது நம்ம பாயிண்ட்டை சப்ஸ்டான்ஷியேட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும், அவ்வளோதான். கொஞ்சம் மற்றபடி இதை ப்ரிலிம் ஸ்டேட்மெண்ட்டை செட் பண்ணுவாங்களா அப்படின்னா அது தெரியாது. நம்ம என்ன பண்ணலாம், மேபி வாய்ப்பு இருக்குது. பட் ஆனால் நம்ம என்னென்னா மெயின்ஸில் வந்து இதை எங்கேயாவது எக்ஸாம்பிளாக யூஸ் பண்ணுறதுக்கு தான் நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு பயோடைவர்சிட்டி லாஸ்மா. அப்போது பயோடைவர்சிட்டி அப்படின்றது என்னென்னா ஒரு இடத்துல ஃபிஷ்ஷு செத்துருச்சு அப்படின்னா அதை அக்குமுலேட் ஆகிருக்கிற, அதை டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடிய எல்லா ஸ்பீசிஸும் செத்துரும். எல்லா ஸ்பீசிஸ் மேலேயும் இம்பேக்ட் ஆகும். ஓகேவா. அப்போது ஒரு இடத்துல ஒரு ஸ்மால் ஃபிஷ் இறந்துருச்சு. இப்போ இந்த ஸ்மால் ஃபிஷ் இறந்துருச்சு அப்படின்னா இதை பேஸ் பண்ணியிருக்கிற பிக் ஃபிஷ் இருக்கும் இல்லையா, பிக் ஃபிஷ்க்கு என்ன கிடைக்காது, ஃபுட்டு கிடைக்காது, இதுவும் போயிடும். இப்போ இதை பேஸ் பண்ணியிருக்கிற ஆர்கானிசம் இருக்கும் இல்லையா, அதுவும் போயிடும். அப்போ இந்த பயோடைவர்சிட்டி என்ன ஆகிடும், அஃபெக்ட் ஆகிடும் அப்படின்றது தான். ஓகேவா. ஸோ அப்போ சென்சிட்டிவ் ஸ்பீசிஸ் எக்ஸாம்பிள் ஃப்ரெஷ் வாட்டர் டால்ஃபின்ஸு, ஆம்பிபியன்ஸு இதெல்லாம் ஃபஸ்ட்டு செத்துரும். அதனால் என்ன ஆகணும், ஹார்டி டாமினேட் பண்ண என்ன வெஜிடேஷன்ஸ் வந்து டாமினேட் பண்ணிடும் ஒரு இடத்த. ஸோ அந்த இக்கோசிஸ்டமோட பயோடைவர்சிட்டி என்ன ஆகிடும் அப்படின்னா இம்பேலன்ஸ் ஆகிடும் அப்படின்றது.
ஸோ கங்கா ரிவர் டால்ஃபின் என்டேஞ்சர்ட் டியூ டு பொல்யூஷன் அண்ட் ஹேபிடேட் லாஸ். பொல்யூஷன் மூலமாக கங்கா ரிவரில் இருக்கக்கூடிய டால்ஃபின் வந்து என்டேஞ்சர்ட் கண்டிஷனில் இருக்குது அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் எக்கனாமியில் லாஸ் ஆஃப் ஃபிஷரிஸ்மா. ஸோ ஃபிஷ் செத்து போச்சுன்னா நமக்கு என்ன பண்ண முடியாது, ஃபிஷ் எக்ஸ்போர்ட்ஸ் இதெல்லாம் நம்மளால் பண்ண முடியாது. ஸோ அதனால் எக்கனாமி இம்பேக்ட் ஆகும் அப்படின்றது. பொல்யூட்டட் ரிவர் லேக்ஸ் ரெடியூசஸ் ஃபிஷ் ஸ்டாக்ஸ். ஃபிஷ் ஸ்டாக்ன்றது ஒன்றும் இல்லை, எவ்வளோ ஃபிஷ் வந்து நம்ம பிடிக்கிறதுக்கு ஏபிளாக இருக்குது அப்படின்றது தான் ஃபிஷ் ஸ்டாக்கு. ஓகேவா? ஸோ அப்போ ஃபிஷர் ஃபோக் லாஸ் தி லைவ்லிஹுட். எக்ஸாம்பிள் வெம்பனாட் லேக்கில் அஃபெக்டட் பை பெஸ்டிசைட் ரன் ஆஃப் அதிகமானதுனால அங்கே இருக்கக்கூடிய ஃபிஷ்ஷஸ் எல்லாம் இம்பேக்ட் ஆகிடுச்சு. அதை பேஸ் பண்ணியிருந்த ஃபிஷரிஸ் எல்லாத்துக்கும் என்ன கிடைக்கல, ஃபிஷ் கிடைக்கல. இப்போ இது டேரெக்டாக எங்கே இம்பேக்ட் ஆகும், நேஷனோட ஜிடிபியில் இம்பேக்ட் ஆகும், நேஷனோட எக்கனாமியில் இம்பேக்ட் ஆகும் அப்படின்றத தெரிஞ்சுக்கும். ஓகேவா? இப்போ ஒரு அக்வாட்டிக் இக்கோசிஸ்டமும் இம்பேக்ட் ஆனிச்சு அப்படின்னா ஹோல் இந்தியாவோட எக்கனாமி இம்பேக்ட் ஆகும் அப்படின்றத தெரிஞ்சுக்கும். ரெடியூஸ்ட் அக்ரிகல்ச்சரல் ப்ரொடக்டிவிட்டி. அப்போது அக்ரிகல்ச்சர் மூலமாக தான் நிறைய லேக்ஸ் வந்து என்ன நடக்குது, யூட்ரோஃபிகேஷன் ப்ராசஸும் எக்ஸசிவ் நியூட்ரியன்ஸும் நடக்குது. இப்போ பொல்யூட்டட் இரிகேஷன் வாட்டர் வந்துச்சு அப்படின்னா ஓகேவா, அப்போ இரிகேஷனுக்கும் என்ன தான் இருக்கும், பொல்யூட்டட் வாட்டர் தான் இருக்கும். இப்போ பொல்யூட்டட் வாட்டர் உள்ளே வந்துச்சு அப்படின்னா என்ன நடக்கும், ஆட் சால்ட்ஸு ஹெவி மெட்டல்ஸ் இது எல்லாத்தையும் சாயிலில் ஆட் பண்ணிவிடும். சாயிலில் ஆட் பண்ணிச்சுன்னா சாயிலிருந்து அது எங்கே போகும், கிராப்புக்கு போகும். கிராப் அப்போ என்ன ஆகும் அப்படின்னா இம்பேக்ட் ஆகும், திரும்ப அந்த ஹெவி மெட்டல் சைக்கிள்குள்ளே வரும். ஓகேவா? ஸோ கான்பூர் டேனரி எஃப்ளூயன்ஸ் ஆர் இரிகேஷன் கெனால்ஸ். இரிகேஷன் கெனால்ஸில் எஃப்ளூயன்ஸ் இன்க்ரீஸ் ஆனிச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் அது எங்கே தான் போகும், அக்ரிகல்ச்சரல் லேண்டுக்கு தான் போகும். இப்போ அக்ரிகல்ச்சரல் லேண்டுக்கு போகும்போது அங்கே இருக்கக்கூடிய பிளான்ட்டில் தான் என்ன ஆகும் அப்படின்னா ஹெவி மெட்டல் உள்ளே போகும். பிளான்ட்டுக்கு உள்ளே போகும்போது திரும்ப அதை யார் தான் சாப்பிட்றா, ஹியூமன்ஸ் தான் சாப்பிடுவாங்க. ஸோ நமக்கு தான் இம்பேக்ட் அதிகமாகும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு டூரிசம் லாஸ்மா. ஸோ பொல்யூட்டட் ரிவர்ஸ் அண்ட் பீச்சஸ் டிட்டர் த டூரிஸ்ட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு பெசன் நகர் பீச் இருக்குன்னு வச்சுக்கலாம், இல்லை மெரினா பீச் இருக்குது. அது எந்த அளவுக்கு வந்து ஃபீஸிபிளாக இருக்கோ, எந்த அளவுக்கு என்விரான்மெண்ட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கோ, எந்த அளவுக்கு பொல்யூஷன் கம்மியாக இருக்கோ அப்போ தான் பீப்புள் வந்து உள்ளே போவாங்க, அதாவது பீச்சை வந்து விசிட் பண்ண போவாங்க. ஓகேவா? இப்போ பீச்சை விசிட் பண்ண போகல அப்படின்னா டூரிசம் லாஸ் நடக்கும். ஓகேவா? பீச்சஸ் இன் மும்பை அண்ட் சென்னை ஃபேஸ் சீசனல் க்ளோஷர் டியூ டு த சீவேஜ் டிஸ்சார்ஜ். ஃபார் எக்ஸாம்பிள் பெசன் நகர் பீச்சுக்கெலாம் சம் டேஸ் போகவே முடியாது, ஏன்னா அங்கே ஒரு மாதிரி ஸ்மெல் அடிக்கும் இல்லையா. ஸோ அதனால் ரிவர், அதாவது கூவம் ரிவரோ தமிழ்நாட்டில் கூவம் ரிவரோ மற்ற பொல்யூட்டட் ரிவரோ டிஸ்சார்ஜ் ஆகும்போது அந்த ஃபவுல் ஸ்மெல் வந்து நமக்கும் வரதுனால நம்ம என்ன பண்ண மாட்டோம், பீச்சை ப்ரிஃபர் பண்ண மாட்டோம். அதனால் டூரிசம் இம்பேக்ட் ஆகும். டூரிசம் இம்பேக்ட் ஆகுது அப்படின்னா என்ன ஆகும், எக்கனாமி இம்பேக்ட் ஆகும். அதை பேஸ் பண்ணியிருக்கிற லைவ்லிஹுட்டு, அங்கே இருக்கக்கூடிய ஃபுட் இண்டஸ்ட்ரி, இது எல்லாமே இம்பேக்ட் ஆகும் அப்படின்னு தெரியும். நெக்ஸ்ட்டு அக்வாட்டிக் பொல்யூஷனை, வாட்டர் பொல்யூஷனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட் என்னென்ன மெஷர்ஸ் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஓகே, இந்தியன் கவர்மெண்ட் ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா வாட்டர் ஆக்ட். எப்படி ஏர் ஆக்ட் ஒன்று போட்டு பார்த்தோமோ அதே மாதிரி வாட்டர் ஆக்ட். ஏர் ஆக்ட் எப்போ வந்துச்சு, ஏர் ஆக்ட் வந்த இயர் வந்து 1981. ஓகே, வாட்டர் ஆக்ட் அதுக்கு முன்னாடியே வந்துச்சு. ஓகே, இப்போது நம்ம அங்கேயே என்ன பார்த்தோம் அப்படின்னா வாட்டர் ஆக்டில் தான் என்னென்னா சென்ட்ரல் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு, ஸ்டேட் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டுலாம் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோம். இட்ஸ் ரெக்வயர் கன்சென்ட் பிஃபோர் டிஸ்சார்ஜிங் எஃப்ளூயன்ஸ் இன்டு சீவேஜ். ஒரு இண்டஸ்ட்ரீஸோ இல்லை ஒரு ஸ்டாம் வாட்டர்ஸோ ரிவரில், அதாவது ரிவரில் டிஸ்சார்ஜ் ஆகிறதுக்கு முன்னாடி கன்சென்ட் வாங்கிருக்கணும். யார்கிட்ட, சென்ட்ரல் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்ட்டை. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் எம்பவர்ஸ் த போர்ட்ஸ் அப்படின்றது டு செட் த ஸ்டாண்டர்ட்ஸ் ஃபார் வாட்டர் குவாலிட்டி. நீ ஒன்ஸ் ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் ஒரு ஸ்டாண்டர்ட் வச்சுருக்கேன், அந்த ஸ்டாண்டர்டில் தான் நீ ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது பெனால்ட்டிஸ் ஃபார் பொல்யூட்டர்ஸ். பே பண்ணல, அதாவது அதை வயலேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இம்ப்ரிசன்மெண்ட் அண்ட் ஃபைன், இதெல்லாம் அதில் இருக்கக்கூடிய ப்ரொவிஷன்ஸ் இருக்குது. ப்ளஸ் வாட்டர் பொல்யூஷனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வாட்டர் ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. இதை மட்டும் இதில் தெரிஞ்சுக்கோங்க. இதை பற்றி இந்தியாவோட ஆக்ட்ஸ் அண்ட் பாலிசிஸ் பற்றி தனியாகவே ஒரு மாடியூல் இருக்குது, ஒரு கிளாஸ் இருக்குது. ஓகே, அதில் நம்ம டீட்டெயில்டாக பார்த்துக்குவோம். நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம் அப்படின்னா நமாமி கங்கை ப்ரோக்ராம் அப்படின்றது. நமாமி கங்கை ப்ரோக்ராம் அப்படின்றது கங்கா ரிவரை பியூரிஃபை பண்ணுறதுக்காகவும் அதை ரெஜுவனேட் பண்ணுறதுக்காகவும் கொண்டு வந்து 2014 கொண்டு வந்தாங்கம்மா. ஓகே, ஸோ இது வந்து ஒரு சென்ட்ரலி ஸ்பான்சர்டு ஸ்கீமு அண்டர் மினிஸ்ட்ரி ஆஃப் ஜல் சக்தி. இது ரொம்ப ரொம்ப முக்கியம், ப்ரிலிம்ஸில் பார்த்து வச்சுக்கோங்க. அதாவது ஜென்ரலாக எப்படி ஸ்டேட்மெண்ட் வரும் அப்படின்னா இந்த ஸ்கீமை கொடுத்துட்டு இது எந்த மினிஸ்ட்ரி கீழே வரலாம், இல்லை சென்ட்ரல் செக்டார் ஸ்கீமா, சென்ட்ரலி ஸ்பான்சர் ஸ்கீமா அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் வரலாம். ஸோ இது ரொம்ப ப்ரிலிம்ஸில் ரொம்ப முக்கியம். ஃபோக்கஸ் ஆன் சீவேஜ் ட்ரீட்மெண்ட், ரிவர் சர்ஃபேஸ் கிளீனிங் அண்ட் காட் டெவலப்மெண்ட் அண்ட் பயோடைவர்சிட்டி அண்ட் அஃபாரஸ்டேஷன். அப்போது இந்த ஸ்கீம் எதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணுது அப்படின்னா இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸில் அஃபாரஸ்டேஷனும் வருது அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கணும். நம்ம டக்குன்னு என்ன பண்ணுவோம், வாட்டர் பொல்யூஷன் தானே, வாட்டர் தானே, நம்ம எப்படி அஃபாரஸ்டேஷன் எப்படி வரும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்போம். ஆனால் அஃபாரஸ்டேஷனும் வருது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இது நேஷனல் மிஷன் ஃபார் கிளீன் கங்கா ஆஸ் அ நோடல் ஏஜென்சி. இதை யார் வந்து ரெகுலேட் பண்ணுறா அப்படின்னா நேஷனல் மிஷன் ஃபார் கிளீன் கங்கா கவர்ஸ் கங்கா அண்ட் இட்ஸ் ட்ரிபியூட்ரி யமுனா, சன்னு, ராம்கங்கா. ஓகே, கங்கா அப்படின்னு பார்க்கும்போது அது ட்ரிபியூட்ரிஸ் எல்லாத்தையும் சேர்த்து இந்த பிளானில் கவர் பண்ணுறோம் நமாமி கங்கை ப்ரோக்ராம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு
ஜல் ஜீவன் மிஷன் 2019ல் வந்துச்சு. ஓகேவா, இதோட டார்கெட் என்ன அப்படின்னா ஃபங்க்ஷனல் ஹவுஸ் ஹோல்டு டேப் கனெக்ஷன் அப்படின்றது ரூரல் ஹவுஸ் ஹோல்டு பை 2024 எல்லா ரூரல் ஹவுஸ் ஹோல்டையும் ஃபங்க்ஷனல் அண்ட் ஹவுஸ் ஹோல்டு ஸ்ட்ரைட்டாக அவங்க வீட்டு முன்னாடியே போய் என்ன பண்ணுறோம் அப்படின்னா வாட்டர் வந்து ரிலீஸ் பண்ணுறோம், ட்ரிங்கிங் வாட்டர். ஓகேவா, ஸோ 55 லிட்டர்ஸ் பர் டே பர் பர்சன், ஒரு நாளைக்கு ஒரு பர்சனுக்கு 55 லிட்டர் அப்படின்னு சொல்லிட்டு கணக்கு இருக்குது இதில். ஓகேவா, ஸோ அப்போ இது ensures 55 லிட்டர்ஸ் பர் கேபிட்டா பர் டே சேஃப் ட்ரிங்கிங் வாட்டர் பேஸ்ட் ஆன் கம்யூனிட்டி பார்ட்டிசிபேஷன், சோர்ஸ் சஸ்டைனபிலிட்டி, ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் அண்ட், அதாவது இது எதை பேஸ் பண்ணியிருக்கு அப்படின்னா கம்யூனிட்டி, அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் கம்யூனிட்டியை பார்ட்டிசிபேட் பண்ண வச்சோம். சோர்ஸ் ஆஃப் சஸ்டைனபிலிட்டி அப்படின்றது கிரவுண்ட் வாட்டரை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்காமல் ஆல்ரெடி இருக்கக்கூடிய ரிவர் வாட்டர்ஸை ரீசைக்கிள் பண்ணியோ இல்லை ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங்கை எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணியோ என்ன பண்ணுறோம் அப்படின்னா ட்ரிங்கிங் வாட்டர் ப்ரொவைட் பண்ணுறோம் அப்படின்றது தான் இந்த ஸ்கீமோட மெயின் ப்ரொவிஷன்ஸ். ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் ஸ்கீம் என்ன அப்படின்னா வாட்டர் ஆக்ட், வாட்டர் செஸ் ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு 1977ல் போட்டோம். இது 2017லே போயிருச்சுமா. செஸ் ஆக்ட் அப்படின்றது என்ன அப்படின்னா வாட்டர் பொல்யூஷன் இன்க்ரீஸ் ஆனிச்சு அப்படின்னா அந்த கம்பெனிக்கு நான் எக்ஸ்ட்ரா என்ன போடுவேன் அப்படின்னா டேக்ஸ் போடுறது. செஸ் இஸ் அ கைண்ட் ஆஃப் டேக்ஸ், அவ்வளோதான். ஓகேவா, லெவிடு செஸ் ஆன் இண்டஸ்ட்ரீஸ் பேஸ்ட் ஆன் வாட்டர் கன்சம்ஷன். நீ எவ்வளோ வாட்டரை கன்சியூம் பண்ணுறியோ அதுக்கேற்ற மாதிரி நான் உனக்கு என்ன பண்ணுவேன் அப்படின்னா டேக்ஸ் போடுவேன் அப்படின்றது. ஓகேவா, ஸோ அப்போ ஃபண்ட்ஸ் யூஸ்டு டு ஸ்ட்ரென்தன் தி பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு ரிப்பீல்ட் இன் 2017. ஆனால் இப்போ இது என்னன்னா ஜிஎஸ்டி ஃப்ரேம்வொர்க்குள்ளேயே கொண்டு வந்துட்டாங்க. ஜிஎஸ்டி எப்போ வந்துச்சு? 2017ல் வந்துச்சு. அதனால் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்குள்ளேயே இந்த செஸ்ஸையும் உள்ளே கொண்டு வந்துட்டோம். ஓகேவா, நெக்ஸ்ட்டு முக்கியமான கான்செப்ட்மா, இதை வச்சு தான் மொத்த அக்வாட்டிக் ஈகோசிஸ்டமும் இருக்கும். டிசால்வ்டு ஆக்சிஜன்னா என்ன, பயாலஜிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட்னா என்ன, கெமிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் டிசால்வ்டு ஆக்சிஜன். டிசால்வ்டு ஆக்சிஜன் அப்படின்றது அமௌண்ட் ஆஃப் ஆக்சிஜன் ஆக்சுவலி ப்ரெசன்ட் இன் வாட்டர் அவைலபிள் ஃபார் அக்வாட்டிக் லைஃப். இப்போ ஒரு லேக் இருக்குது, ஒரு ரிவர் இருக்குது, இல்லை ஒரு ஓஷன் இருக்குது அப்படின்னா அந்த ஓஷனில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த லேக் இருக்குது, இந்த லேக்கில் எவ்வளோ ஆக்சிஜன் இருக்குது, இந்த ஆக்சிஜன் இந்த மற்ற ஸ்பீசிஸை சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஃபிஷ் இருக்கும், பிளாங்டன் இருக்கும், எல்லா ஸ்பீசிஸுமே இருக்கும். இது எல்லாத்தையும் சப்போர்ட் பண்ணுறதுக்கு என்ன தேவை? ஆக்சிஜன் தேவை. அப்போ அந்த லேக்கில் எவ்வளோ ஆக்சிஜன் இருக்குது, ஆக்சுவலாக எவ்வளோ ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படின்றது தான் டிசால்வ்டு ஆக்சிஜன் அப்படின்றது. ஓகேவா, ஸோ டிசால்வ்டு ஆக்சிஜன் கம்மியானுச்சு அப்படின்னா ஒரு ரிவரில் டிசால்வ்டு ஆக்சிஜன் கம்மியானுச்சு அப்படின்னா ஸ்ட்ரெஸ் நடக்கும், டெத் ஆஃப் ஃபிஷஸ், அங்கே இருக்கக்கூடிய அக்வாட்டிக் ஆர்கானிசம் பேடாக இம்பேக்ட் ஆகும். ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான். ஓகேவா, ஸோ எக்ஸாம்பிள் க்ளீன் ஹிமாலயன் ஸ்ட்ரீம், டிசால்வ்டு ஆக்சிஜன் வந்து 8 to 9 மில்லிகிராம் per லிட்டர் இருக்குது. பொல்யூட்டட் யமுனாவில் டெல்லியில் டிசால்வ்டு ஆக்சிஜன் 0 to 2 மில்லிகிராம், எவ்வளோ கம்மியாக இருக்குது டிசால்வ்டு ஆக்சிஜன். இப்போ இவ்வளோ கம்மியாக இருந்துச்சுன்னா யமுனா ரிவரில் இருக்கக்கூடிய ஃபிஷ் எல்லாமே என்ன ஆகிடும், அதுக்கான ஆக்சிஜன் கிடைக்காது. ஓகேவா, நெக்ஸ்ட்டு பயாலஜிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட் அப்படின்றது. பயாலஜிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட் அப்படின்றது அமௌண்ட் ஆஃப் ஆக்சிஜன் மைக்ரோ ஆர்கானிசம் நீட் டு பிரேக் டவுன் பயோடிகிரேடபிள் ஆர்கானிக் மேட்டர் இன் வாட்டர். வாட்டரில் பயோடிகிரேடபிள் ஆர்கானிக் மேட்டர் இருக்கும். ஓகே, இப்போ ஒரு லேக் இருக்குது அப்படின்னா அந்த லேக்கில் என்ன இருக்கும்? ட்ரீ இருக்கும். ஓகேவா, அடுத்து என்ன இருக்கும்? ஃபிஷ்ஷஸ் இருக்கும். நெக்ஸ்ட்டு பைட்டோ பிளாங்டன் இருக்கும். இது எல்லாமே இருக்கும். ஆல்கல் ப்ளூம்ஸ் இருக்கும். ஓகே, இது எல்லாத்தையும் என்ன பண்ணி ஆகணும்? டீகம்போஸ் பண்ணி ஆகணும் ஒன்ஸ் இது டெத் ஆனோன்னு. அப்போது இது டீகம்போஸ் பண்ணுறதுக்கு எந்தெந்த ஆர்கானிசம் இருக்கும்? பாக்டீரியா, ஃபங்கை, இந்த மாதிரி மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் இருக்கும். இது டீகம்போஷன் பண்ணணும் அப்படின்னா இதுக்கு என்ன தேவை? ஆக்சிஜன் தேவை. அப்போது இது எல்லாத்தையும் டீகம்போஷன் பண்ணுறதுக்கு இது ஆக்சிஜன் எடுத்துக்கும். யார்? பாக்டீரியா, ஃபங்கை. இதெல்லாம் எதுலேருந்து ஆக்சிஜன் எடுக்கும்? அதே வாட்டர்லேருந்து தான் இதுவும் ஆக்சிஜன் எடுக்கும். இப்போ எடுக்கும்போது அந்த வாட்டரில் இருக்கக்கூடிய டிசால்வ்டு ஆக்சிஜன் என்ன ஆகும்? கம்மியாகும். ஓகேவா, இப்போ பயாலஜிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட் அப்படின்றது இந்த ஆர்கானிசம் எல்லாத்தையும் டீகம்போஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஆக்சிஜன் தேவைப்படுது அப்படின்றது தான். ஓகேவா, இல்லை எவ்வளோ ஆக்சிஜன் டீகம்போசஸ் எடுத்துக்கிறது அப்படின்றது தான் பயாலஜிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட் அப்படின்றது. ரெண்டு வேலை சொல்லலாம். அந்த வாட்டர்லேருந்து எவ்வளோ ஆக்சிஜனை அந்த மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் எடுத்துக்குது அப்படின்றது சொல்லலாம். இல்லை அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய டெட் ஆர்கானிக் மேட்டர்ஸை டீகம்போஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஆக்சிஜன் தேவைப்படுதோ அதுதான் பயாலஜிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட். ஓகே, டூ வே ஆஃப் டெஃபினிஷன் சொல்லலாம். ஓகே, அப்போது இண்டிகேட்ஸ் தி ஆர்கானிக் பொல்யூஷன் லோட் இன் வாட்டர். அப்போ பயாலஜிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா பொல்யூஷன் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு அர்த்தம். ஓகேவா, பயாலஜிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட் கம்மி ஆகுது அப்படின்னா பொல்யூஷன் கம்மி ஆகுது அப்படின்னு அர்த்தம். ஓகேவா, ஸோ எக்ஸாம்பிள் ரா சீவேஜ் பயாலஜிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 200லேருந்து 400 மில்லிகிராம் per லிட்டர் இருக்கும். ஆனால் ட்ரீட்டட் எஃப்ளூயன்ட் வாட்டரில் லெஸ் தென் 30 மில்லிகிராம் per லிட்டர் இருக்கும் பயாலஜிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட். ஓகே, அப்போது நம்ம சீவேஜ் வாட்டரை ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்? அதை ட்ரீட் பண்ணி ரிலீஸ் பண்ணணும்.
இப்போ வாட்டர் பொல்யூஷனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு எஃபெக்டிவ் மெஷர்ஸ் சொல்ல சொன்னாங்க அப்படின்னா என்ன சொல்லணும்? சீவேஜ் வாட்டரை ட்ரீட் பண்ணி ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லணும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா கெமிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட் அப்படின்னா என்ன? கெமிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட் அப்படின்றது அமௌண்ட் ஆஃப் ஆக்சிஜன் கெமிக்கலி ரெக்வயர்ட் டு ஆக்சிடைஸ் ஆல் ஆர்கானிக் அண்ட் சம் இன்ஆர்கானிக் பொல்யூட்டன்ஸ் இன் வாட்டர். பயாலஜிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட் அப்படின்றது ஒன்லி எது மட்டும்தான் இருக்கும் அப்படின்னா பயாலஜிக்கல் மெட்டீரியல் மட்டும்தான் இருக்கும், ஆர்கானிக் மேட்டர்ஸ் மட்டும்தான் இருக்கும். கெமிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட் அப்படின்றது இன்ஆர்கானிக் மேட்டர்ஸும் இருக்கும். இது ரெண்டையும் சேர்ந்து இது ரெண்டையும் டீகம்போஸ் பண்ணுறதுக்கு கெமிக்கலி சிந்தசைஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஆக்சிஜன் தேவைப்படுதோ அதுதான் கெமிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட். ஓகேவா? ஸோ மெஷர்ஸ் டோட்டல் பொல்யூஷன் லோடு, வாட்டரில் இருக்கக்கூடிய மொத்த பொல்யூஷன் லோடையும் என்ன பண்ணோம் அப்படின்னா மெஷர் பண்ணும். ஏன்? இதில் ரெண்டையுமே சேர்க்குறோம், பயோடிகிரேடபிள் மெட்டீரியலையும் சேர்க்குறோம், நான் பயோடிகிரேடபிள் மெட்டீரியலையும் சேர்க்குறோம். அதாவது ஆர்கானிக் மேட்டரையும் சேர்க்குறோம், இன்ஆர்கானிக் மேட்டரையும் சேர்க்குறோம். இது ரெண்டையும் டீகம்போஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஆக்சிஜன் தேவைப்படுது அப்படின்றதுனால டோட்டல் பொல்யூஷன் லோட கண்டுபிடிக்கிறதுக்கு இது தேவைப்படுது கெமிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட். அப்போது ஒரு பிலிம்ஸ் கொஸ்டின் செட் பண்ணுறான், ஒரு ஸ்டேட்மெண்ட் செட் பண்ணுறான் அப்படின்னா டோட்டல் பொல்யூஷன் கண்ட்ரோல் லோட, ஓகேவா, டோட்டல் பொல்யூஷன் லோட கண்டுபிடிக்கிறதுக்கு எதை யூஸ் பண்ணலாம் அப்படின்னா கெமிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட் பெட்டராக இருக்கும் அப்படின்ட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குது அப்படின்னா அதுதான் கரெக்ட். ஓகேவா? ஸோ டை இண்டஸ்ட்ரி இன் வேஸ்ட் வாட்டர் சிஓடி இஸ் வெரி ஹை அண்ட் பிஓடி இஸ் மாட்ரேட் அப்படின்றது எக்ஸாம்பிள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கம்பேரிசன்மா, டிசால்வ்ட் ஆக்சிஜன் டிமாண்ட்னா என்ன சொன்னோம்? ஆக்சிஜன் பிரசன்ட் இன் வாட்டர், எவ்வளோ வாட்டர் வந்து இருக்குது அப்படின்றது. பயாலஜிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட் அப்படின்னா ஆக்சிஜன் டிமாண்டட் பை மைக்ரோப்ஸ். ஓகேவா? ஒன்று ஆக்சிஜன் டிமாண்டட் பை மைக்ரோப்ஸ், இல்லை அப்படின்னா ஆர்கானிக் மேட்டரை டீகம்போஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஆக்சிஜன் தேவைப்படுதோ அதுதான் பயாலஜிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட். ரெண்டு வேளை இதை சொல்லலாம் அப்படின்னு சொன்னேன். ஓகேவா? ஒன்று ஆர்கானிக், ஒரு லேக்கில் ஆர்கானிக் மேட்டர் இருக்குது, ட்ரீ இருக்குது, செத்து போன நிறைய ஆர்கானிசம்ஸ் இருக்குது அப்படின்னா இதை டீகம்போஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஆக்சிஜன் தேவைப்படுதோ அதுதான் பயாலஜிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட். இல்லை அப்படின்னா ரெண்டும் ஒன்று தான், பாக்டீரியா இல்லைன்னா ஃபங்கை இந்த மாதிரி மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் தான் என்ன பண்ணும்? டீகம்போஸ் பண்ணும். அப்படி தானே? இந்த மைக்ரோ ஆர்கானிசம் டீகம்போஸ் பண்ணணும்னா இதுக்கு எவ்வளோ ஆக்சிஜன் தேவைப்படுதோ இதுதான் பயாலஜிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஒன்று இதுக்கு தேவைப்படுது இல்லை அதுக்கு தேவைப்படுது, ரெண்டும் ஒரே டெஃபினிஷன் தான். ஓகேவா? ஸோ இது ஆக்சிஜன் டிமாண்டட் ஃபார் ஆல் பொல்யூட்டன்ஸ், எல்லா பொல்யூட்டன்ஸ்க்கும், பயோடிகிரேடபிள், நான் பயோடிகிரேடபிள், ஆர்கானிக், இன்ஆர்கானிக் எல்லா பொல்யூட்டன்ஸ்க்கும் எவ்வளோ ஆக்சிஜன் டிமாண்ட் தேவைப்படுதோ அதுதான் கெமிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட். ஓகே? ஸோ வாட்டர் குவாலிட்டி அண்ட் லைஃப் சப்போர்ட் வந்து இது பண்ணுது. எது? டிசால்வ்ட் ஆக்சிஜன் அதிகமாக இருந்துச்சு இல்லை சீராக மெயின்டைன் ஆனிச்சு அப்படின்னா வாட்டர் வந்து குவாலிட்டி மெயின்டைன் ஆகும். பயோடிகிரேடபிள் ஆர்கானிக் பொல்யூஷன்ஸை கண்டுபிடிக்கலாம். பிஓடி தெரிஞ்சது அப்படின்னா எவ்வளோ ஆர்கானிக் பொல்யூஷன் அதில் இருக்குது அப்படின்னு தெரியும். சிஓடி தெரிஞ்சதுன்னா என்ன தெரியும்? டோட்டல் பொல்யூஷன் எவ்வளோ இருக்குது அப்படின்னு தெரியும். இங்கே பாரு, பேரே பயாலஜிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட், அப்படி தானே? இப்போ பயாலஜிக்கலாக எவ்வளோ பொல்யூஷன் இருக்குது, ஆர்கானிக் மேட்டர் ஆர்கானிசம் எவ்வளோ பொல்யூட் ஆகிருக்கு அப்படின்னு தெரியும். கெமிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட் அப்படின்னா பயாலஜிக்கல் கெமிக்கலாகவும் இருக்கலாம் இல்லை நான் பயாலஜிக்கல் கெமிக்கலாகவும் இருக்கலாம், அதாவது ஆர்கானிக் கெமிக்கலாகவும் இருக்கலாம் இன்ஆர்கானிக் கெமிக்கலாகவும் இருக்கலாம். இப்போ இது ரெண்டையுமே கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எனக்கு சிஓடி தேவை. அப்போ டோட்டல் பொல்யூஷனை யார் சொல்லுவா? சிஓடி தான் சொல்லும். ஓகே, பர்மிசபிள் லிமிட் எவ்வளோ அப்படின்னா 6 to 9 மில்லிகிராம் per லிட்டர், இது லெஸ் தென் 2 மில்லிகிராம் per லிட்டர், இது லெஸ் தென் 10 மில்லிகிராம் லிட்டர். ஒரு வாட்டரில் இவ்வளோ தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஓகேவா? ஸோ பேட் கேஸில் டிசால்வ்டு ஆக்சிஜன் ரொம்ப கம்மியானுச்சு அப்படின்னா டெட் சோன்ஸ் கிரியேட் ஆகும். டெட் சோன்ஸ்னால் அந்த இடத்துல எந்த ஒரு ஸ்பீசிஸுமே இருக்காது லேக்கில். ஓகேவா? இதில் பிஓடியில் மோர் தென் 30 மில்லிகிராம் per லிட்டர் வந்துருச்சு அப்படின்னா இட்ஸ் அ பேட் கேஸு. சிஓடி வந்து பார்த்தீங்கன்னா வெரி ஹை இன் இண்டஸ்ட்ரியல் ஜோன்ஸ். இண்டஸ்ட்ரியல் ஜோன்ஸில் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏன்னா இண்டஸ்ட்ரீஸ்லேருந்து நிறைய என்ன வரும்? இன்ஆர்கானிக் கெமிக்கல் வெளியே வரும். இப்போ இன்ஆர்கானிக் கெமிக்கல் வெளியிடும் போது சிஓடி என்னவாயிடும்? ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிடும். ஓகேவா? இது வந்து பார்த்தோன்னா க்ளீன் வாட்டரோட கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆல்ரெடி பார்த்து தான். டிஓ எவ்வளோ இருக்கணும்? 6 to 9 இருக்கணும். பிஓடி எவ்வளோ இருக்கணும்? லெஸ் தென் 2 இருக்கணும். சிஓடி லெஸ் தென் 10 இருக்கணும். இருந்துச்சுன்னா அந்த வாட்டர் நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா க்ளீன் வாட்டர் அப்படின்னு சொல்லலாம், ட்ரிங்கிங் பர்பஸ் வாட்டர் அப்படின்னு சொல்லலாம், இல்லை அப்படின்னா லைஃப் சஸ்டெயின் ஆகிறதுக்கு யூஸபிளாக இருக்கிற வாட்டர் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இதை விட எக்ஸஸ் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த வாட்டர் என்ன பண்ண முடியாது? கன்சியூம் பண்ண முடியாது அப்படின்றது தான். நெக்ஸ்ட் பொல்யூட்டட் வாட்டர் கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது டிஓ ரொம்ப 0 போயிருச்சு அப்படின்னா இட்ஸ் அ டெட் சோன் வித் நோ ஆக்சிஜன். ஆக்சிஜன் இல்லை அப்படின்னா டெட் சோன் கிரியேட் ஆகும். பிஓடி அப்படின்றது ஹை ஆர்கானிக் பொல்யூஷன் லோட் இருக்கும். சிஓடி அப்படின்றது டோட்டல் பொல்யூஷன். டோட்டல் பொல்யூஷன் அப்படின்றது கெமிக்கலும் இருக்கும் பயாலஜிக்கலும் இருக்கும். ஓகேவா? ஸோ நம்ம லாஸ்ட் கிளாஸ் பொல்யூஷன் பார்த்தோம் இல்லையா? லாஸ்ட் கிளாஸ் பொல்யூஷன்னா என்ன, பிரைமரி பொல்யூட்டன்னா என்ன, செகண்டரி பொல்யூட்டன்னா என்ன, பொல்யூட்டன்ட்னா என்ன அப்படின்னு பார்த்தோம். ப்ளஸ் அதோட ஏர் பொல்யூஷன் அதை பற்றிலாம் லாஸ்ட் கிளாஸ் பார்த்தோம். ஸோ இந்த கிளாஸ் என்ன பார்த்தோம் அப்படின்னா வாட்டர் பொல்யூஷன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அதில் என்னென்ன இம்பேக்ட் கிரியேட் ஆகும் ஹியூமனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். இதில் முக்கியமாக நம்ம பார்த்த கான்செப்ட்ஸ் என்ன அப்படின்னா யூட்ரோபிகேஷன் அப்படின்றது.
யூட்ரோஃபிகேஷன் அப்படின்றது எக்ஸசிவ் நைட்ரஜன்ஸு. அடுத்து என்ன பார்த்தோம், பயோமேக்னிஃபிகேஷன் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு பார்த்தோம். அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம், பிஓடினா என்ன, ஓகேவா, டிஓனா என்ன, தென் சிஓடினா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான கான்செப்ட்ஸு. தென் வாட்டர் பொல்யூஷன் இன்க்ரீஸ் ஆகுது, ஹெவி மெட்டல்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா என்னென்ன டிசீஸ் ஹியூமனுக்கு கிரியேட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஓகேவா, ஃப்ளூரோசிஸ் பற்றி பார்த்தோம், மினமாட்டா டிசீஸ் பற்றி பார்த்தோம். இதெல்லாம் ஒரு சில ஹெவி மெட்டல்ஸ் மூலமாக கிரியேட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஓகேவா, ஸோ இது எல்லாத்தையுமே பார்த்து வச்சுக்கோங்க, ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலையும் சரி, மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலையும் சரி. ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம். தேங்க்யூமா.